தலைமை செய்தி ஆசிரியர் திரு ரங்கராஜ் பாண்டே இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் திரு பாண்டே. இப்பொழுது இரட்டை இலை சின்னத்தை பெற தேர்தல் ஆணையத்திற்கு லஞ்சம் கொடுக்க முயற்சித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் டிடிவி தினகரன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தமிழக அரசில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இந்த விஷயம் குறித்து உங்களுடைய தகவல்கள். தமிழக அரசியல உடனடியான தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறைவு. காரணம் என்னன்னா, இப்ப ஒரு அதிமுக ஒரு விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறாரு. அவரும் ஒரு குடும்பத்தினர் விலக்கி வைக்கப்படுவதாக அமைச்சர் பெருமக்கள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னதை நம்ம பார்த்திருந்தோம். ஸோ ஏற்கனவே அதிமுக திரு பன்னீர்செல்வம் தலைமையிலான அணியினர் அவர் விலக்கி சொன்னாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணியினர் அவர் விலக்கிக்கிறோங்கிறது அறிவிச்சிருந்தாங்க. அதனால அதிமுகவுக்கு ஒரு செட்பேக் அப்படிங்கிறது நேரடியா கிடையாது. நிச்சயமா திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற எதிர்கட்சிகள் ஒரு கடுமையான விமர்சனத்தை வைக்கும். அந்த மாதிரி கைது வரைக்கும் போயிருக்கிறாங்க அப்படின்னா இதுல ஒரு ஆதாரம் இல்லாம செஞ்சிருப்பாங்களா அப்படின்னு. ஏன்னா ஒரு 4 நாட்களாக தொடர்ந்து ஒரு 37 மணி நேரத்துக்கு மேல மாறி மாறி விசாரணை நடந்து கொண்டிருந்தது. அவர்கிட்ட திரு டிடிவி தினகரன், அப்புறம் அவருடைய உதவியாளர் ஜனாட்ட, பிளஸ் அதிமுகவுடைய மூத்த வழக்கறிஞராக இருந்த திரு குமார்ட்ட, அவங்க எல்லாத்தையுமே மாறி மாறி விசாரணை நடந்துட்டு இருந்துச்சு. அந்த விசாரணையுடைய விளைவாக இன்னைக்கு இந்த கைது நடந்திருக்கு. இது மாதிரி கைது நடக்குமா நடக்காதா அப்படிங்கறதான் ஒரு 4 நாட்களாக வழக்கறிஞர்கள் மத்தியிலையும் சட்ட வல்லுநர்கள் மத்தியிலும் ஒரு பெரிய விவாதமா இருந்தது. என்ன காரணம்னா, அவங்க அந்த திரு டிடிவி தினகரனுடைய பெயரை உள்ள 2வது எஃப்ஐஆர்ல 2வது பக்கத்துல ஒரு வரியில் இணைக்கிறாங்க. முதல்ல நம்முடைய டெல்லி செய்தியாளர் அரவிந்த் சொன்னது போல நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே வர்றாங்க. அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சது, நாங்க விசாரிச்சோம் அப்படிங்கிற சொல்லிட்டு வரக்கூடிய காவல்துறையினர் இவர் 10 கோடி ரூபாய் அந்த சுகேஷ் சந்திரா 1,30,00,000 பணம் வச்சிருந்தாரு. அது கணக்குல வராத பணமா இருந்தது. அந்த பணம் எப்படி உங்கள்ட்ட வந்துச்சுன்னு கேட்டதுக்கு அவரால் முன்னுக்கு சரியான பதில் சொல்ல முடியல. முன்னுக்கு பின் முரணான பதில் சொல்லியிருந்தாரு. எங்களுடைய யூகத்தின் அடிப்படையில இவர் இந்த டிடிவி தினகரன் தான் பணம் வாங்கியிருப்பாரு அப்படிங்கிற முடிவுக்கு நாங்க வர்றோம்னு சொல்லியிருந்தாங்க. சோ டிடிவி தினகரன் பணம் கொடுத்தாரு அப்படிங்கிறதுக்கான நேரடியான ஆதாரங்கள் இப்ப இருக்குதா அப்படின்னு நமக்கு தெரிய வரல. இவங்களோட தொலைபேசியில பேசினா சொல்றாங்க, திரு டிடிவி தினகரன் எனக்கு இவர் யாருன்னே தெரியாதுன்னு சொல்றாரு. திரு சுகேஷ் சந்திராவும் தனக்கு இவர் யாருன்னே தெரியாதுன்னு சொல்றாரு. ஆனாலுமே கூட இவங்க 2 பேரும் போன்ல பேசுனதுக்கான ஆதாரங்களை நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிருக்கா சொல்றாங்க. திரு டிடிவி தினகரனே கூட செய்தியாளர் சந்திக்கும் போது 2-3 நாட்கள் இதை பத்தின பேச்சு வரும்போது 3ஆம் நாட்கள் அவர் சொல்லும் போது, விசாரணைக்கு முன்னாடி 2 நாளுக்கு முன்னாடியே சென்னையில இருக்கும்போது சொன்னாரு, இந்த மாதிரி நம்ம ஒரு நாளைக்கு பல பேர்த்த போன் பேசுறோம், அது மாதிரி யாராவது ஒருத்தர் நான் போன் பேசி நான் இந்த மாதிரி பண்ணி தரேன், உங்களுக்கு நல்லபடியா முடிச்சு தரேன், ஒன்னும் பிரச்சனை சொன்னா சரி பாருங்க சொல்லி சொல்லக்கூடிய வழக்கம் தான். அதுல ஒன்னும் இது இல்ல, நம்ம அதுக்காக பணம் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம பணம் கொடுத்து மாத்தணும்னு சொன்னோம்னா அவசியம் இல்லை அப்படிங்கிற சென்ஸ்ல அவர் சொல்லியிருந்தாரு. சோ இது மாதிரி அவருக்கு போன் பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கையான ஆதாரத்துக்கு டெல்லி காவல்துறை வந்திருக்குது. அதன் அடிப்படையில் கைது செய்திருக்காங்க. ஒரு 4 நாட்கள் வரும்போது அதுல பயன்படுத்திருக்கக்கூடிய வார்த்தை இவங்க கான்ஸ்பிரசி வித் டிடிவி தினகரன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இவர் அக்யூஸ்டா இதுல வருவாரா, இவர் தான் பணம் கொடுத்தாருங்கிறது நிரூபிக்கப்பட முடியுமா அப்படிங்கிற பல கேள்வி எல்லாம் இருக்குது. ஏன்னா பணம் பரிமாற்றம் நடந்துக்கலாம். இப்போ ரொம்ப சிக்கா அந்த 120B அப்படின்னு சொல்லி அந்த சட்ட விதியை சொல்லுவாங்க. அதுல என்னன்னா அந்த கான்ஸ்பிரசி, அதாவது குற்றச்சதி அப்படின்னு சொல்றது, அந்த குற்றச்சதியில அவர் ஈடுபட்டிருந்தார் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம். பல வெடிகுண்டு வழக்குகள்லயே பாத்தீங்கன்னா பிரதான குற்றவாளியா இருக்கக்கூடியவங்க தப்பிச்சு போயிடுவாங்க. என்ன காரணம்னா அவங்க அந்த குற்றச்சதியில ஈடுபட்டாங்க அப்படிங்கிறது நிரூபிக்க முடியாம இருக்கும். ஏன்னா இவர் சொல்லி இவர் செஞ்சார், இவர் சொல்லி இவர் செஞ்சாருன்னு ஒரு செயின் போகும்போது நம்ம கடைசியா போய் இருக்கிறவங்க தான் லாக் ஆவாங்களே தவிர முதல்ல இருக்கக்கூடிய டாப்ல இருக்கிறவங்க லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா அவங்க செய்யக்கூடிய குற்ற சம்பவங்கள் நிகழ்வுகள் தான் இருந்தாலும் நேரடியான செய்யாம 4 கை மாற்றி விட்டு செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு வெடிகுண்டு மாதிரியான பெருங்குற்றங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும்போது இது விஷயங்கள்ல எப்படி அவங்களால நிரூபிக்க முடியும் அப்படிங்கிறது தெரியல. இது ஒரு வியப்புக்குரிய கேள்வி இருக்கு. அதனாலதான் ஒரு நாளைக்கு 4 நாள் தொடர்ந்து விசாரணை நடந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். அவங்க போன்ல 2 பேரும் பேசியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஒரு பாயிண்ட் நம்ம கன்ஃபார்மா தெரியுது, இவங்க போன்ல பேசியிருக்காங்கன்னு. ஏன்னா இவர் போன்ல பேசியிருக்க மாட்டேன்னு இவர் மறுக்கல. எனக்கு சுகேஷ் சந்திராங்கிறவர் யாருன்னு தெரியாதுன்னு சொல்றாரு. சுகேஷ் சந்திராவும் எனக்கு தினகரன்ங்கிறது யாருன்னு தெரியாதுன்னு சொல்லி சொல்றாரு. சோ நீதிமன்றத்திலேயே அவங்க அதே ஒரு நிலைப்பாடு தான் உறுதியா இருப்பாங்க நமக்கு தெரிஞ்சுக்கலாம். 2வது பாயிண்ட் நான் போன்ல நான் பல சமயத்துல பல சந்தர்ப்பங்கள பலரோட பேசியிருக்கலாம், அந்த மாதிரி யார்ட்டா பேசியிருக்கலாமே தவிர நான் யாரையும் நான் ஏவி விட்டு எனக்கா பண்ணி கொடுங்கன்னு சொல்லல அப்படிங்கிறது திரு தினகரனுடைய குற்றச்சாட்டு, அவருடைய பதில்வாதம். இவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய திரு சுகேஷ் சந்திரா சொல்றாரு, என்னுடைய பழைய ரெக்கார்டை வச்சு பார்த்துட்டு நான் முன்னாடி எல்லாம் 4 குற்ற சம்பவம் ஈடுபட்டேங்கிற சொல்லிட்டு அதை வச்சுட்டு என்னை ஸ்கேப் போட்டு ஆக்க பாக்குறாங்க, என்னை பலிகடாவா ஆக்க பாக்குறாங்க, அவங்களுடைய அபிலாசைகளுக்கு என்னை பலிகடா ஆக்க பாக்குறாங்கன்னு சுகேஷ் சந்திரா குற்றச்சாட்டு சொல்றாரு. சோ இந்த 2 பேருமே இந்த மாதிரி நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. இப்ப பண மணி ட்ரையல் ஹவாலா மூலமா போயிருக்கு அப்படிங்கிறத பல இடங்கள்ல பாக்குறாங்க. பட் அது தினகரன் சொல்லிதான் நடந்ததா அப்படிங்கிற மட்டும் தான் பாக்கணும். சுகேஷ் சந்திராக்கு பணம் இருக்குது, அவர் கையில ஒரு 1,30,00,000 ரொக்கம் இருக்குது, அது கணக்கில் வராத பணமா இருக்கு. அந்த பணம் ஏது அப்படிங்கிறத பதில் சொல்ல முடியல. அவர் ஹேபிச்சுவல் அஃபெண்டரா தொடர்ந்து குற்றம் செய்யக்கூடியவரா இருக்கிறாரு. அவருக்கு ஹவாலா மூலமா பணம் வந்திருக்கு. இது எல்லாமே கிட்டத்தட்ட நிரூபிக்கக்கூடிய ஒரு தொடர் சங்கிலியாவே இருக்குது. ஆனா
இந்த பணம் எல்லாமே தினகரன் மூலமாகத்தான் போனது அல்லது தினகரனுக்காகத்தான் போனது அப்படிங்கறத நிரூபிக்க வேண்டிய ஒரு கடமை இருக்குது. அது எப்படி நிரூபிக்க போறாங்க அப்படின்னா பாக்கணும். 4 நாட்களா கிட்டத்தட்ட 37 மணி நேரத்துக்கு மேலாக தொடர்ந்து விசாரணை நடந்தது நம்ம வந்து பார்த்தோம். அவர்கிட்ட மாறி மாறி அவர்கிட்ட விஜயலட்சுமி ஜனாட்ட அதே போல அவருடைய மூத்த வழக்கறிஞர் திரு குமார்கிட்ட இந்த மாதிரி எல்லாத்தையுமே இந்த விசாரணை நடந்தது. என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு பாக்கணும். ஏற்கனவே நீதிமன்ற காவல்ல வந்து திரு சுகேஷ் சந்திரா இருக்கிறாரு. சோ இப்போ வந்து மீண்டும் இவர் இருக்கிறாரு. 4 நாள் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. 4 நாளுமே லேட் நைட் வரைக்கும் வந்து விசாரணை நடந்து அவரை விடுதலை பண்ணி வீட்டுக்கு அனுப்பி திருப்பி நாளை காலைல வாங்க 4 மணிக்கு வாங்க 3 மணிக்கு வாங்க வேற சம்மன் அனுப்பிட்டாங்க. இப்போ இன்னைக்கு வந்து அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்கிறதா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. சோ இன்னைக்கு வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. அடுத்த கட்டமாக என்ன நடக்குங்கிறது நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். இவங்க வந்து பெயில் மூவ் பண்றாங்களா, வேற என்ன மாதிரி இருக்காங்க, போலீஸ் வந்து அவங்க போலீஸ் கஸ்டடி கேட்கறாங்களா, நிறைய விஷயங்கள் பார்க்கணும். போலீஸ் வந்து தன்னுடைய கஸ்டடி கேட்கலாம், நான் வந்து காவல் நிலையத்தில் வச்சு விசாரிக்கணும் அவங்க கேட்கலாம். 4 நாளா விசாரிச்சிருக்காங்க அப்படிங்கறனால வந்து அவங்க கேட்பாங்களாங்கிறது. ஏன்னா அந்த மணி ட்ரையலை வந்து கண்டுபிடிக்கணும். அவங்க வந்து அந்த சங்கிலி எங்கிருந்து எங்க போகுதுங்கிறத கண்டுபிடிக்கணும். அதனால ஒரு நம்ம அரவிந்த் சொன்னது போல அவங்க போலீஸ் காவல் கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இவருடைய தரப்புல வந்து பெயில் கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இதெல்லாமே நடைமுறை விஷயங்கள். அரசியல் ரீதியா தமிழகத்துல பார்த்தோம்னா நிச்சயமா வந்து விமர்சனத்துக்கு உள்ளாகக்கூடிய விஷயமா தான் இருக்கும். அது அதிமுக பாருங்க ரெட்டலை சின்னத்தை வாங்குறதுக்காக வந்து ஆளாளுக்கு இந்த மாதிரி பணம் கொடுத்துலாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி. சோ ஒரு குற்றச்சாட்டு வந்து நம்மளால நிரூபிக்க முடியுதோ இல்லையோ, இப்ப நம்ம அந்த 4000 ரூபாய் பணம் கொடுத்தங்கிற பிரச்சனை இருக்கு ஆர்கேனர்ல. அந்த பணம் கொடுத்தது வந்து இவங்க தான் மாறி மாறி குற்றம் சொல்லிட்டு இருப்பாங்க. நேரடியா புகாரை வந்து நிரூபிக்க முடியுதோ இல்லையோ அந்த குற்றச்சாட்டு வந்து ரொம்ப வலுவா பதிவாயிரும். அதுபோலதான் இதுலயும் இதை நிரூபிக்க முடியுதா இல்லையாங்கிறதுல ஒரு குற்றச்சாட்டு அரசியல் ரீதியான ஒரு நிச்சயமாக குற்றச்சாட்டு திராவிட முன்னேற்ற கழகம் பிரதான எதிர்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சிகள் நிச்சயமாக இது விமர்சனத்துக்கு உள்ளாக்குவாங்க. பாஜக உள்பட எல்லா காங்கிரஸ் எல்லா கட்சியிலுமே இது விமர்சனத்துக்கு கொண்டு வருவாங்க. அந்த வகையில ஒரு விமர்சனத்தை அதிமுக எதிர்கொள்ளணும். அதிமுகவை பொறுத்தளவுக்கு நாங்க தான் அவரை வந்து ஒதுக்கி வச்சிட்டோம், அவரையும் அவர் குடும்பத்தினர் ஒதுக்கி வச்சிட்டோங்கிறனால நாங்க பதில் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைங்கிற மாதிரி அவங்க வந்து கைகளை விட்டு விலகி செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிரவீன். திரு பாண்டே, இப்போ வந்து நமது டெல்லி செய்தியாளர் அரவிந்த் சொன்னப்போ 5 நாள் போலீஸ் காவலுக்கு அனுமதி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சப்போஸ் அந்த மாதிரி போலீஸ் காவல் எடுக்கப்பட்டா இந்த வழக்கு இன்னும் நீடித்து அடுத்த கட்டமா எப்படி நடக்கும்? இவங்க வந்து நீங்க இப்ப ஆதாரத்தோட முக்கியத்துவத்தை எவ்வளவுன்னு சொன்னீங்க. இப்போ தினகரன் தரப்புல இருந்து அவங்களுடைய வழக்கறிஞர்கள் என்ன மாதிரி இந்த வழக்கை எடுத்து செல்வாங்க, அதை பத்தி எதாவது சொல்லுங்க பாண்டே. அதான் இது வந்து அவங்க நிச்சயமா அடுத்த கட்டமா அவங்க வந்து பெயிலுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து அவரை வந்து வெளியில கொண்டு வரணும்னு சொல்லிட்டு, ஏன்னா நாங்க எங்கேயும் போக மாட்டோம். ஏற்கனவே அவரே சொன்னது போல அவருடைய பாஸ்போர்ட்டே வந்து இங்க ஃபெரா கேஸ்ல வந்து இந்திய நீதிமன்றத்துல இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டுகளா அவர் வந்து வெளிநாட்டுக்கு செல்லாம அவருடைய கடவுச்சீட்டு பாஸ்போர்ட்டே வந்து நீதிமன்றத்துல இருக்குது. சோ அவர் சொல்லக்கூடும், அவருடைய வழக்கறிஞர் சொல்லக்கூடும், நாங்க வந்து எங்கேயும் வெளிநாட்டுலாம் தப்பிச்சல வாய்ப்பு இல்லைங்க, எங்களுடைய பாஸ்போர்ட் இங்க முடங்கி தான் இருக்குது, அதனால இங்க தான் இருக்கோம், நீங்க எப்ப விசாரணை கூட்டாலும் வர்றோம். அவங்க சம்மன் கொடுத்தாங்க, சம்மன் கொடுத்தோன்னா நாங்க வந்து நின்னா நாங்க வந்து வாய்தா கூட கேட்கல. 4 நாள் வந்து வேற டயத்துக்குலாம் வர சொன்னாங்க. நான் வர சொன்ன டயத்துக்குலாம் நாங்க வந்தோம், முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்து அவங்க கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொன்னாங்க. சோ நாங்க வந்து எதுவும் மறுக்கல, புறக்கணிக்கல, நாங்க வேற எதுவும் அச்சுறுத்தல, நாங்க வெளியே போல எதுவும் செய்யல. எங்களுடைய கட்சிக்காரராக இருக்கக்கூடிய தினகரன் வந்து இங்கே இருப்பாரு, அதனால எந்த நிபந்தனைக்கு நாங்க ஏற்றுக்கொள்ள தயார். அதனால அவரை வந்து பிணையில விடுவிக்கணும்னு அவங்க நிச்சயமா அவங்க வந்து உயர் நீதிமன்றத்தை உச்ச நீதிமன்றத்தை அணுகுவாங்க, பிணை வேணும்னு சொல்லி கேட்டு. இது வந்து தினகரன் தரப்புல செய்யக்கூடிய உடனடி காரியமா அதுதான் இருக்கும். வேற அதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் கிடையாது. அவங்க பிணை கேட்கணும். இது எதிர் தரப்புல நம்ம செய்தியாளர் அரவிந்த் சொன்னது போல நிச்சயமா அவங்க வந்து போலீஸ் காவல் கேட்பாங்க. ஏன்னா விசாரணை வந்து இன்னும் முடிவு வரல. இப்பயே வந்து அவங்க வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கிடுவாங்களோங்கிற அச்சத்தில் தான் அவங்க வந்து பண்ணிருக்கலாம். கைதுங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு முன்ஜாமீன் வாங்கிடக்கூடாது, கைது வாங்கிற முன்பணை சொல்லி சொல்லுவாங்க. நம்ம வந்து கைதாகாம இருக்கிறதுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி வாங்கிடக்கூடாது அப்படிங்கறக்காக தான் அவங்க பண்ணிருப்பாங்க. சோ அவங்க வந்து இன்னும் நிறைய விசாரணை பண்ண வேண்டியிருக்கலாம். ஒரு 4 நாள் விசாரணை பத்தாது. ஏற்கனவே பார்த்தோம்னா சுகேஷ் சந்திராவுக்கும் இவரோட கூட 4 நாள் முன்னாடி விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஏற்கனவே 10 நாள் நீதிமன்ற காவல் கேட்டாங்க. இன்னமும் கூடுதலா ஒரு 3 நாள் நீதிமன்ற காவல் கிடைச்சிருக்கு. சோ வந்து விசாரணை வந்து பத்தல. இது வந்து ஏன்னா இவங்க வந்து ஒரு ஹை ப்ரொஃபைல் ஆட்களா இருக்கிறாங்கனால அதாவது அவங்களோட விசாரணை வந்து ரொம்ப சைக்கலாஜிக்கல் அப்ரோச் மூலமா தான் அவங்களை வந்து விசாரணை பண்ணி அவங்கள்ட்ட இருந்து இதாக கறக்க முயற்சி பண்ணுவாங்க. வேற இந்த மாதிரியான பிரஷர்களோ டார்ச்சர்களோ இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப குறைவு, கிட்டத்தட்ட இல்லைன்னு சொல்லலாம். சோ இவங்களை வந்து வேற மாதிரியான அழுத்தங்கள் கொடுத்து அவங்கள்ட்ட இருந்து ஒப்புக்கொள்ள வச்சு உண்மையை வர வைக்கிறதுக்கான முயற்சிகள் பண்ணுவாங்க. சோ வந்து அவங்க போலீஸ் காவல் இருக்கிறது வந்து நல்லா இருக்கும்னு பார்ப்பாங்க. சுகேஷ் சந்திராட்டே இன்னும் நிறைய விசாரிக்கும். அவர் ரொம்ப அழுத்தமான நபரா இருக்கிறாரு. அவர் வந்து எனக்கு தெரியாதுன்றாரு. நான் வந்து நீங்க பெங்களூர்காரரா சென்னைக்காரரா கேட்டா நான் இந்தியர் அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அவர் வந்து பேசுறாரு. ரொம்ப ஒரு அழுத்தமான மனிதரா இருக்காரு சுகேஷ் சந்திரா. திரு தினகரன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹை ப்ரொஃபைல் அரசியல்ல ரொம்ப சின்ன வயசுல இருந்து இருக்கக்கூடியவர். அதனால அவருக்கும் வந்து ஒரு நீங்க சாதாரணமா யாரோ கேட்டா வந்து ஆமா இல்லைன்னு சொல்லிட்டு போறதுக்கான பதில் கிடையாது. அவர் வந்து செய்தியாளர்கள்
எதிர்கொள்றாரு, காவல்துறை எதிர்கொள்றாரு. அவர் விசாரணைக்கு ஒத்துழைச்சாலும் கூட அவர்கிட்ட வந்து இவங்க எதிர்பார்க்கக்கூடிய பதில் வந்து கிடைக்குமா அப்படிங்கிற கேள்விக்குறியாவே இருக்குது. அதனால வந்து கூடுதலான ஒரு 4-5 நாள் போலீஸ் காவல் தான் சரியாக பார்ப்பாங்க. சோ பிணை கிடைக்குதா இல்ல நீ போலீஸ் காவல் கிடைக்குதா அப்படிங்கிறத நம்ம அடுத்த கட்டமா பார்க்க வேண்டியது. பிணை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது? உயர் நீதிமன்றத்துக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கும் ரெண்டுல ஏதாவது ஒரு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிணை கிடைக்கலன்னா இவங்க வந்து போலீஸ் காவல்ல வந்து இவங்க தொடரணும், இவங்க மனு கேட்பாங்க. பிணை கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. இவங்க தரப்புல போலீஸ் தரப்புல இவர் வந்து அரசியல் பிரமுகர், சக்தி வாய்ந்தவர், இவர் வந்து சாட்சிகளை கலைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ட்ரையல், எங்களால் இன்னுமே பிடிக்க முடியல, ஒரு ஆரம்ப கட்ட நிலையில தான் விசாரணை இருக்குது, விசாரணை இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரல, ஆரம்ப கட்ட நிலையில இருக்கிறதுனால சாட்சிகள் கலைக்கப்பட்டுள்ளலாம், ஆவணங்கள் கலைக்கப்பட்டுள்ளலாம். அதனால வந்து எங்களுக்கு வந்து முதல்ல எங்களுக்கு ஆவணங்கள் சாட்சியெல்லாம் எங்களுக்கு ஸ்ட்ராங்கா தெரியணும். அதனால வந்து போலீஸ் காவல் கொடுக்கணும். அவருக்கு வந்து குறிப்பா போலீஸ் காவல் கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, அவருக்கு வந்து பிணை கொடுத்துடக்கூடாதுன்னு இப்ப டெல்லி போலீஸ் தரப்புல சொல்லுவாங்க. நீதிமன்றம் என்ன முடிவு எடுக்கிறதா பார்க்கணும் நம்ம பிரவீன். இந்த வழக்குல வந்து இப்போ வரைக்கும் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஒருத்தர் சுகேஷ் சந்திரா, இன்னொருத்தர் டிடிவி தினகரன், மூன்றாவதாக டிடிவி தினகரனுடைய நண்பர் மல்லிகார்ஜுனாவும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கு இதுல என்ன பங்கு இருக்குன்ற குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது, அதை பத்தி சொல்லுங்க பாண்டே. என்னோட ரொம்ப பெட்டரா அரவிந்த் சொல்லுவார்னு நினைக்கிறேன். அது வந்து இந்த பணத்துக்கு 2 பேருக்கும் இடையில ஒரு பணத்துக்கு பரிமாற்றத்துக்கு, ஹவாலா மூலமான பரிமாற்றத்துக்கு உதவுனதா அவர் சொல்றாங்க. அதுதான் பார்க்கணும். நம்ம வழக்கறிஞர் குமார்ட்டையும் விசாரிச்சாங்க, அவருடைய உதவியாளர் ஜனாட்டையும் விசாரிச்சாங்க, அவருடைய ஃப்ரெண்டா இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுனாட்டையும் விசாரிச்சாங்க. சோ இந்த மாதிரி பணம் எங்க போகுதுங்கிறது அவங்க வந்து பலர் தான் ட்ரை பண்ணி பாக்குறாங்க. இது வந்து என்ன காரணத்துக்காக எக்ஸாக்ட் குற்றச்சாட்டு என்ன, மல்லிகார்ஜுனா அப்படிங்கிற பேர் வந்து நம்ம வந்து அந்த எஃப்ஐஆர் பார்க்கலாம். அந்த எஃப்ஐஆர் காப்பிய முதல் தகவல் அறிக்கைன்னு சொல்லக்கூடிய அந்த எஃப்ஐஆர் காப்பியை நம்ம பார்த்திருக்கிறோம். அதுல 2 பக்கங்கள் கொண்டதா இருக்குது. அதுல வந்து டிடிவி தினகரன் அவருடைய பேர் இருக்கு, இவருடைய பேர் இருக்கு, சுகேஷ் சந்திராவுடைய பேர் இருக்கு. ஆனா மல்லிகார்ஜுனாவோட பேர் இல்ல. ஆனாலும் கூட அவங்க விசாரணை பண்ணும்போது மல்லிகார்ஜுனா விசாரணை பண்ணிருக்காங்க, வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் குமார் விசாரணை பண்ணிருக்காங்க, உதவியாளர் ஜனா விசாரணை பண்ணிருக்காங்க. சோ அவங்களுக்கு விசாரணையில ஏதாவது லீடு கிடைச்சிருக்கலாம், குழு கிடைச்சிருக்கலாம், இந்த போன்ல பேசுனாங்க அந்த போன்ல பேசுனாங்கன்னு கேட்கலாம், இவங்க போன் வந்து டேப் ஆயிருக்கலாம், அந்த ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கலாம், அது வந்து போன்ல பேசுனா எங்களுக்கு உறுதியா கிடைச்சிருக்குன்னு சொல்லிருக்கலாம். சோ என்ன காரணம், எக்ஸாக்டா என்ன குற்றச்சாட்டுங்கிறத அரவிந்த் பெட்டரா விளக்க முடியும். பட் அது வந்து இந்த ஹவாலா பணம் கைமாறுறதுக்கான காரணமா இருந்தவர் அப்படிங்கிற மாதிரி தான் கைது செய்யப்பட்டிருப்பாங்கன்னு முதல்கட்ட தகவல் தெரிவிக்குது பிரவீன். திரு பாண்டே, இப்போ வந்து டிடிவி தினகரனுடைய வழக்கறிஞர் திரு வஜ்ரவேல் பேசும்போது இந்த கைதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. சுகேஷ் சந்திரா வந்து நேற்றைய தினம் டிடிவி தினகரன் யாருன்னு தெரியலன்னு சொன்னதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இது பத்தி உங்களுடைய கருத்து? அதான் அதோட முக்கியமான பாயிண்ட் வந்து என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி அவருடைய பங்குதாரராக திரு டிடிவி தினகரனுடைய தொழில்முறை பங்குதாரராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுனா வந்து அவரை பார்க்க வந்தாரு, விசாரணையில் இருக்கிறாரே தொடர்ந்து சொல்லிட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்கிறக்கா பார்க்க வந்தாரு, அவரையும் சேர்த்து கைது பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா தொழில்முறையில் அப்படிங்கும்போது மாறி மாறி போன் கால்ஸ் வந்து நிறைய இருந்திருக்கும். போன் கால் வந்து எல்லாருமே வந்து அவங்கவுங்க போன்ல தான் பேசணுங்கிறதுல அடுத்தவங்க போன்லயும் பேசியிருப்பாங்க. அதனால வந்து அவங்க அடுத்த கட்டமா விசாரிக்கலாம் நினைச்சனால என்ன தெரியல. நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல மல்லிகார்ஜுனாவுடைய பேர் வந்து எஃப்ஐஆர்ல காணோம் இல்ல. பட் வந்து எஃப்ஐஆர்ல பிறகு சேர்க்கறதுக்கான உரிமை காவல்துறைக்கு உண்டு அப்படிங்கிற மறுக்க இருக்குல்ல. சில சந்தர்ப்பங்கள் எப்படி செய்வாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம அடையாளம் தெரிந்த பெயர் தெரியாத சிலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த மாதிரி எஃப்ஐஆர்ல குறிப்பிடுவாங்க, அடையாளம் தெரிந்த பெயர் தெரியாத சிலர் அப்படின்னு போடுவாங்க, அல்லது அடையாளம் தெரியாத பெயரும் தெரியாத சிலர்னு குறிப்பிடுவாங்க. அந்த மாதிரி போட்டு ஒவ்வொருத்தரா பேர் தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி விஷயங்களை நாங்க விசாரணையில் எங்களுக்கு கிடைச்ச லீடு அடிப்படையில், எங்களுக்கு கிடைச்ச அடுத்த முகாந்திரங்கள் அடிப்படையில் நாங்க மாறி மாறி கைது செஞ்சுருக்கோம். சோ எஃப்ஐஆர்ல பேர் இல்லைங்கனால கைது செய்யக்கூடாது அப்படிங்கிற சட்டம் இல்ல. இப்போதைக்கு நம்ம பார்த்தவரையில எஃப்ஐஆர்ல பேர் இல்ல, மல்லிகார்ஜுனாவுடைய பேர் இல்ல. இருந்தாலுமே கூட அவர்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஆவணங்கள் அடிப்படையில் அந்த நடவடிக்கை அவங்க எடுத்திருக்கலாம். அவருடைய வஜ்ரவேல் அவங்களுடைய திரு தினகரனுடைய வழக்கறிஞர் ரொம்ப வியப்பை வெளிப்படுத்துறாரு. இந்த மாதிரி விசாரிக்க வந்த நண்பர் வந்து மல்லிகார்ஜுனா, அவரை வந்து அவர் பார்ட்னர், அவரு பிசினஸ் பார்ட்னர், அவர் வந்து என்ன இந்த மாதிரி மாறி மாறி விசாரணை நடந்துட்டு இருக்கேன்னு விசாரிக்கிறக்கா வந்தாரு. அவரை வந்து கணக்கிட காட்டி டக்குன்னு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இன்னைக்கு. அது வந்து ரொம்ப கண்டனத்துக்குரிய சொல்றாரு. அது வந்து எல்லாம் நீதிமன்றத்துல மட்டும் தான் சொல்ல முடியும். வழக்கறிஞர்கள் நம்மகிட்ட சொல்றதோ நம்ம வந்து வெளியில சொல்றதோ அது ஒண்ணு இல்லை. வழக்கறிஞர்கள் வந்து நீதிமன்றத்துல முறையிட்டு அவர்களுக்கு நீதிமன்றம் வந்து திரு புகழேந்தி அவர்கள் குறிப்பிட்டது போல ஏதாவது பரிகாரம் தருதா அப்படிங்கிறத பார்க்கணும். இதெல்லாம் தாண்டின ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது, நீங்க முதல்ல கேட்டது போல அரசியல் ரீதியா தமிழ்நாட்டில் என்ன அப்படிங்கிறது கேட்கும்போது ரொம்ப முக்கியமான 2 நிகழ்வு நம்ம பார்க்கணும். ஒன்று, அதிமுக திரு பன்னீர்செல்வம் அணியும் திரு எடப்பாடி பழனிசாமி அணியும் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க இணையறதுக்கு. அதுல வந்து சுமூகமான சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு திரு பன்னீர்செல்வம் அவர்கள் இன்னைக்கு குறிப்பிட்டார். அதற்கு இடையிலே பாத்தீங்கன்னா அதிமுக திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தரப்புலயே ரெட்டல தங்களுக்கு தான் அப்படிங்கறதுக்கான கூடுதல் ஆவணங்களை இன்னைக்கு தாக்கல் செய்திருக்கா தகவல் வந்திருக்கு. அதே போல அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில தேர்தல் ஆணையத்துல பிரமாண பத்திரங்கள் தாக்கல் செய்யறதுக்கு கூடுதலான ஆவணங்களை பூரா வந்து உடனே வாங்கி தரணுங்கிறக்கா மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. சோ அதிமுக 2 பிரிவினரும் இணைய போறாங்க அப்படின்னா, அந்த 2 பிரிவினரும் இணையதற்கான சுமூகமான சூழல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா,
அந்த மாறி மாறி தேர்தல் ஆணையத்துல மேலும் அவங்க வந்து பிரமாண பத்திரங்களை தாக்கல் செய்யறதுக்கான தேவையில்லை. ஆனா ரெண்டு தரப்பினருமே அதுல ரொம்ப கூடுதலா கவனம் செலுத்துறாங்க. அப்படிங்கும் போது இந்த பக்கம் வந்து தங்களுடைய ஆயுதங்களை கூர்த்திட்டு கொண்டே இருந்தாலும் அந்த பக்கம் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. பேச்சுவார்த்தையும் ஆயுதங்களை கூர்த்திட்டு ரெண்டுமே சைமல்டேனியஸா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். என்ஐகாஸ்ட் வந்து தேர்தல் ஆணையத்துல வந்து கடைசி நேரத்தில் வாங்கக்கூடிய பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய பின்னடைவுகள் வந்து கடைசி நேரத்துல தேர்தல் ஆணைய வழக்குல பின்னாடி தந்துடக்கூடாங்க. ரெண்டு பேருமே எங்களுக்கு தான் ரெட்டலை, நாங்க தான் உண்மையான அதிமுக அப்படிங்கிற முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. திரு தினகரன் அவர் வந்து ஒரு நிறைய மேலிட தொடர்பு கொண்டவர், அதிமுக வந்து அத்தனை பேருமே ஒருங்கிணைக்கக்கூடியவர். அது மாதிரி என்ன மாதிரியான செய்யணும் அப்படிங்கறத வந்து களத்துல இருந்து பார்த்தோம். அப்படிங்கும் போது அவர் வந்து ஒரு ஒருங்கிணைக்கக்கூடிய மைய புள்ளியா இருந்திருப்பாரு. திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணியினருக்கான வாதங்களை வைப்பதிலையும் ஆவணங்களை தாக்கல் செய்வதிலையும் இப்போ வந்து அவர் வந்து சிறையில போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திருமதி சசிகலா சிறையில் இருக்கிறாங்க. அதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் சிறையில் இருக்கிறாரு. சோ அதிமுக இருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வமான ரெண்டு முக்கியமான 1 and 2 ரெண்டு பேருமே வந்து ஏற்கனவே பார்த்திருப்போம். துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் நியமிக்கும் போதே சசிகலா அவர் குறிப்பிட்ட விஷயம் பொதுச் செயலாளருக்கு உள்ள அத்தனை அதிகாரங்களையும் உள்ளடக்கிய துணை பொதுச் செயலாளருடைய பதவியாக நியமிக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பொதுச் செயலாளர் சிறையில் இருக்காரு பெங்களூர்ல, துணை பொதுச் செயலாளர் டெல்லியில சிறையில் இருக்க போறாரு. அப்படிங்கும் போது நிச்சயமா இவர்களுக்கு ஆவணங்களை தாக்கல் செய்வதிலையும் தங்களுடைய கரங்களை வலுப்படுத்துறதும் தங்களுடைய ஆவணங்களை அதிகாரப்பூர்வமா நாங்க தாக்கல் செய்யறோம் அப்படின்னு சொல்றதுலயும் ரொம்ப சிக்கல் இருக்கும். ஏன்னா இவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது அந்த வகையில திரு எடப்பாடி பழனிசாமி அணியினருக்கு வந்து தார்மீக ரீதியில சில சிக்கல் ஏற்படும். தேர்தல் ஆணையம் அது எப்படி பிரமாண பத்திரமா பார்க்கும் அப்படிங்கறத யோசிக்க வேண்டிய விஷயம். அதிமுக வந்து இவங்க அதிகாரப்பூர்வமா எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணியினர் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்க சசிகலா குடும்பத்தினரை ஒட்டுமொத்தமாக அதிமுக வந்து விலக்கி வைக்கிறோம், அவர்களோடு ஒட்டுமொத்தமாக அவருடைய குடும்பத்தினோடு எந்த தொடர்பும் கிடையாதுன்னு சொன்னாங்க. இப்போ பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணும்போது துணை பொதுச் செயலாளருக்காக தான் தாக்கல் பண்ணிட்டு இருக்க முடியும். ஏன்னா திரு எடப்பாடி திரு பன்னீர்செல்வம் தலைமையிலான அணியினர் வந்து தேர்தல் ஆணையத்தில் வழக்கு தொடரும் போது திரு கே.சி. பழனிசாமி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், திரு மைத்ரேயன் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் அவங்க எல்லாம் வழக்கு தொடரும் போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, பொதுச் செயலாளர் நியமிக்கப்பட்டதே செல்லாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு வழக்கு, ஒன்னு ரெட்டலை சின்னம் யாருக்கு அப்படிங்கிறதும் பொதுச் செயலாளர் சசிகலா நியமிக்கப்பட்ட செல்லுமா செல்லாதா அப்படிங்கிறதும் அதுக்கு வந்து சசிகலாவுக்கு நோட்டீஸ் அனுப்பிதான் சசிகலா தரப்புல தான் பதில் வந்துடுச்சு. சோ ரெண்டு தரப்பா சசிகலா வெர்சஸ் ஓ பன்னீர்செல்வம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த வழக்கு ஓடிட்டு இருந்தது. இப்போ வந்து சசிகலா வந்து சிறையில் இருக்கிறாங்க, அவருடைய உறவினராக இருக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு டிடிவி தினகரன் சிறையில் இருக்கிறாரு. சோ ரெண்டு பேருமே அங்க சிறையில் இருக்கும்போது இதை வந்து அடுத்த கட்டமாக இணைப்பு எப்படி கொண்டு போகணும் பார்க்கணும். திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணியினர் ஏற்கனவே சொன்னது போல இணைப்புக்கான சுமூக சூழல் இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தாலும் ரெண்டு தரப்புமே தேர்தல் ஆணையத்துல கூடுதல் பிரமாண பத்திரங்களை தாக்கல் செய்ய ஆர்வமா இருக்கிறாங்க, முனைப்புல இருக்கிறாங்க. இது வந்து அடுத்த கட்டமா இவங்களுக்கு எப்படிப்பட்ட செட்பேக்க தேர்தல் ஆணையத்தை ஏற்படுத்துகிற மிக முக்கியமான கேள்வி. அரசியல் ரீதியாக திரு டிடிவி தினகரனுடைய கைது அந்த மாதிரி அதிமுகவில் ஒரு பிளவை உத்தரவாதப்படுத்தக்கூடிய, பிளவை உறுதிப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கலாம். ரெட்டலை வந்து யாருக்கு அப்படிங்கிறத ரெட்டலை முடக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமா இருக்குது. ஏன்னா இவங்க ரெண்டு பக்கமும் தார்மீகமான விஷயங்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி தேர்தல் ஆணையம் கருதலாம். அது எந்த மாதிரி கொண்டு போக போகுதுன்னு பார்க்கணும். இப்போ வந்து நீங்க சொல்லிட்டு இருந்த மாதிரி அதிமுக பன்னீர்செல்வம் அணி தரப்புல நேற்று மற்றும் 6000க்கும் மேற்பட்ட பிரமாண பத்திரங்களை தாக்கல் செய்திருக்கிறாங்க. இதுவரைக்கும் மொத்தமா ஒரு 20,000க்கும் மேற்பட்ட பிரமாண பத்திரங்களை தாக்கல் செய்திருக்கிறாங்க. இந்த நிலையில இப்போ இணைப்புக்கான பேச்சுவார்த்தையும் நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை இந்த இணைப்பு சாத்தியமானா நடந்ததுன்னா இந்த வழக்கு இரட்டை இலைக்கு உரிமை கோரும் வழக்கு திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கா? இதை பத்தி சொல்லுங்க பாண்டே. திரும்ப பெறுவது அவ்வளவு சுலபம் இல்லை அப்படிங்கறதுதான் சட்ட வல்லுநர்களும் அரசியல்வாதிகளும் கருத்து தெரிவிக்கிறாங்க. ஏன்னா வந்து முதல்ல வந்து பொதுச் செயலாளர் யார் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தேடி ஆகணும். பொதுச் செயலாளராக சசிகலா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட செல்லாது அப்படின்னு சொன்னாங்கன்னா வேற கதை. இங்க வந்து இணைப்பு பேச்சுவார்த்தையும் வேற மாதிரி போகும், தேர்தல் ஆணையத்துல வேற மாதிரி போகும், உச்சநீதிமன்ற தொடர்புடைய வழக்குகள் வேற மாதிரி போகும். அப்படி இல்ல அவங்க வந்து பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்ட செல்லும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்கதான் பொதுச் செயலாளர். எல்லாமே முறைப்படிதான் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி முன்னுதாரணங்கள் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னா அது வேற மாதிரி பார்க்கப்படும். சோ வந்து அந்த தேர்தல் ஆணையத்துல வழக்கு என்ன ஆகுதுங்கிற பொறுத்து அடுத்தடுத்த கட்டமா பார்க்கணும். இப்ப ஏற்கனவே பொதுச் செயலாளராக இருக்கிறவங்க அதிமுக இன்னைக்கு அவங்களுடைய ஆவணங்களின்படி பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஜெயலலிதா சசிகலா வந்து சிறையில் இருக்கிறாங்க. துணை பொதுச் செயலாளராக அவங்களால சொல்லப்படக்கூடிய திரு டிடிவி தினகரன் அவரும் சிறையில் இருக்கிறார். அப்படிங்கும் போது நிச்சயமாக பெரிய பின்னடைவு தான், அது சட்ட ரீதியாக அவர்களுக்கு பெரிய பின்னடைவு தான். அடுத்த கட்டமா எப்படி நடத்துறது அப்படிங்கிறத பெரிய முரண்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதுல வந்து அதிமுக இப்பவே சொல்ல ஆரம்பிச்சாங்க, இது வந்து பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு திரு நாஞ்சில் சம்பத் சொல்றாரு, திரு புகழேந்தி சொல்றாரு. இந்த மாதிரி எல்லாருமே வந்து இது மாதிரி இது வந்து பழிவாங்கும் நடவடிக்கை, பாஜக ஒரு மோசமான முன்னுதாரணத்தை ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் இந்த மாதிரி அரசியல் விஷயங்கள்லாம் டெல்லி போலீசாருக்கு கவலை கிடையாது. அவங்க வந்து அவங்களுடைய கடமையை அவங்க வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தடுத்து நம்ம ஏற்கனவே நம்ம செய்தியாளர் அரவிந்த் சொன்னது போல 2 பேர் வந்து உதவியாளரும் மூத்த வழக்கறிஞரும் இன்னமும் அங்க வந்து டெல்லி போலீஸ் காவல் நிலையத்துல இன்னும் இருக்கிறாங்க. டெல்லி போலீஸுடைய கவனிப்புல தான் இருக்கிறாங்க. பிளஸ் கூடுதலா 2 பேர் சென்னையில இருந்து 2 பேர் விசாரணைக்கு நாளைக்கு ஆஜரா சொல்லி சம்மன் அனுப்பியிருக்காங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்த கட்டமா இந்த வழக்குல
தேர்தல் ஆணையத்துக்கு இரட்டை இலையை திரும்ப பெறுவதற்காக லஞ்சம் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய இந்த வழக்குல விசாரணை வளையம் பெரிதாகி கொண்டே செல்கிறது. ஒரே ஒரு நபர் சுகேஷ் சந்திரா கைது செய்யப்பட்டார். அதன் பிறகு தினகரன் கைது செய்யப்பட்டிருக்கார். அதன் பிறகு மல்லிகார்ஜுனா கைது செய்யப்பட்டிருக்கார். கைது எண்ணிக்கை 1லிருந்து 3ஆக உயர்ந்திருக்கிறது. விசாரணை வளையத்துக்குள் திரு ஜனா வந்திருக்கிறார், திரு மல்லிகார்ஜுனா வந்திருக்கிறார், திரு குமார் வந்திருக்கிறார். அதே போல கூடுதலாக 2 பேர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. சோ இது அடுத்தடுத்த கட்டமா எப்படி நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த வழக்குல ரொம்ப முக்கியமான கட்டம். ஏன்னா இன்னுமே நம்ம பார்க்க வேண்டியது, கவனமா பார்க்க வேண்டியது, 50 கோடி ரூபாய் வரைக்கும் லஞ்சம் கொடுக்க தயாராக இருந்தார்கள் அப்படின்னு தான் வழக்கு சொல்லுதே தவிர கொடுத்தார்கள் சொல்ல. 1,30,00,000 ரூபாய் கூடுதலாக இவரிடம் பணம் இருந்ததுன்னு சொல்லி சொல்றாங்களே தவிர இந்த 1,30,00,000 ரூபாய் சுகேஷ் சந்திரா வந்து யாருக்கும் பணம் கொடுத்தாருன்னு சொல்ல. சோ இவர்கள் இருவரும் பேசிக்கொண்டார்கள். பேசிக்கொண்டதன் அடிப்படையில் எங்களுக்கு தெரிய வந்தது வந்து இவர்கள் தேர்தல் ஆணையத்திடம் பணம் கொடுப்பதற்காக முயற்சி பண்ணாங்க. இது வந்து நிரூபிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு கடினமான ஒரு உண்மையில காம்ப்ளிகேட்டான விஷயம் தான். நாஞ்சில் சம்பத் வந்து இது கைது நடவடிக்கை பற்றி முன்பே தெரிஞ்சதுனாலதான் பன்னீர்செல்வம் வந்து பேச்சுவார்த்தைக்கு இணக்கமான சூழல் உருவாயிருக்கின்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறாரு. இதை பத்தி உங்களுடைய கருத்து? அது வந்து வழக்கம் போல அவங்க அரசியல் அவங்க வந்து திரு ஆர்குட்டி சொன்ன போல 2 பேருமே அதுதான் சொல்லுவாங்க. ஆர்குட்டி அவர்கள் வந்து திரு பன்னீர்செல்வம் அவருடைய தலைமை ஏற்றவர், திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் திரு டிடிவி தினகரனுடைய தலைமை ஏற்றவர். சோ 2 பேருமே அந்த அவங்கவுங்க தரப்புக்கு என்ன உண்டு அதான் சொல்லுவாங்க. இது அரசியல் ரீதியானதா சட்ட ரீதியானதாங்கிறது நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகுதான் தெரியும். இப்ப திரு டிடிவி தினகரன் அவர்கள் ஒருவேளை இந்த வழக்குல இருந்து முழுமையாக திரு கர்நாடக மாநில அதிமுக செயலாளர் திரு புகழேந்தி அவர்கள் சொன்னது போல அல்லது திரு நாஞ்சில் சம்பத் சொன்னது போல ஒருவேளை வழக்குல வந்து இறுதியாக ஒரு விடுதலை செய்யப்படுவாரே ஆனால் இது ஒரு அரசியல் ரீதியாக பழிவாங்கும் நடவடிக்கை என்றுதான் ஒட்டுமொத்த சமூகம் பார்க்கும். ஆனால் அவர்களுடைய முகாந்திரம் இருக்கிறது, நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டது, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது, குற்ற வழக்குல தண்டிக்கப்பட்டாங்கன்னு போனா இதுல வந்து ஆதாரம் இருக்குன்னு தான் வரும். அந்த மாதிரி நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து சொத்து வழக்குல ஆகட்டும், சொத்து வழக்கு வந்து தொடர்ந்து அதிமுக தரப்புல இது வந்து ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை தான் சொல்லப்பட்டது. பட் வந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சென்று அங்க வந்து அந்த வழக்குல நிரூபிக்க முடியல. அவர்கள் மீது குற்றச்சாட்டு உறுதியானது. அதனால வந்து நீதிமன்றம் 13 வழக்குகளை 12 வழக்குகளை விடுதலையானவர்கள் 13வது வழக்குல சிறை செல்ல நேர்ந்தது. சோ அது வந்து அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு சொல்லிட்டு தான் இன்னைக்கு பொதுமக்கள் மத்தியில அது வந்து அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு இல்ல, அந்த முகாந்திரங்கள் இருந்தது போல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும். அது போல இந்த வழக்குல இப்போது வந்து அரசியல் ரீதியான சொல்வார்கள். விடுதலையானால் நிச்சயமாக அரசியல் ரீதியான ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை என்றுதான் விமர்சிக்கப்படும், அப்படிதான் குற்றச்சாட்டு உள்ளாகும். அது நிரூபிக்கப்படுமையானால் வந்து அரசியல் ரீதியானது இல்லை, அதுக்கு முகாந்திரம் மறுத்து இருக்குது, டெல்லி காவல்துறை சிறப்பாக செயல்பட்டு மாற்றி சொல்லுவாங்க. சோ அது வந்து வழக்குடைய முடிவு எப்படி வருதுங்கிறத பொறுத்தா நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல பார்க்க முடியாது அதிமுகவுடைய இணைப்பு இது தனிக்கதை, பாஜகவுடைய பங்களிப்பு இருக்குதா இல்லையா அது தனிக்கதை, டெல்லி போலீஸ் வந்து இதுல என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, அவங்க வந்து வழக்கு வந்து எவ்வளவு வேகமா கொண்டு போயிட்டு இருக்காங்க அது தனிக்கதை. மூணுமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக சொல்லப்பட்டாலும் கூட மூன்றுக்கு ஒன்று கண்ணுக்கு தெரியாத ஒரு பிணைப்பு சங்கிலி இருக்குமே தவிர அதை யாராலுமே நிரூபிக்க முடியாது. இதெல்லாம் வந்து காக்காய் உட்கார பணம்பழம் விழுந்த கதையா இல்லாட்டி பணம்பழம் விழப்போவதை தெரிந்து காக்கா சொல்லக்கூடிய கதையா அப்படிங்கிறது தெரியாது. இது வந்து மாறி மாறி அரசியல் ரீதியான குற்றச்சாட்டுகள் எப்பயுமே வைக்கப்படும். இந்த இதுல அடுத்த பேச்சுவார்த்தை என்ன போகுதுங்கிறது தான் அரசியல் ரீதியான விஷயம். தினகரன் அவர்கள் வந்து வழக்கு எதிர்கொள்ள போறாங்கிறது ஒரு தனி மனிதர் சார்ந்த விஷயம். அதை அவர் எதிர்கொள்வார். ஏற்கனவே 20-25 வருஷத்துக்கு முன்னாடி அவர் அந்த வழக்கு எதிர்கொண்டு இருக்காரு, பெரா வழக்கு எதிர்கொண்டு இருக்காரு, இன்னமும் நடந்துட்டு இருக்கு. நம்ம எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜரானதான் பார்த்துட்டு இருந்தோம். சோ வழக்கு எதிர்கொள்றது அவருக்கு ஒரு புதிய விஷயம். அவர் அந்த பக்கம் அந்த ஒரு பக்கம் அதை எதிர்கொண்டுட்டே இருப்பார். அது தனி மனிதர் சார்ந்த விஷயம். அதிமுக அப்படிங்கிற இயக்கம் வந்து 2ஆ பிரிஞ்சிருக்கு அப்படிங்கும் போது அதுல வந்து திரு பன்னீர்செல்வம் தலைமை ஏற்பாங்களா, திரு எடப்பாடி பழனிசாமியோட தலைமை ஏற்பாங்களா அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. அதுல இரட்டை சின்னத்தை வலுப்படுத்துவதற்காகவும் தானுக்கு பெறணும் அப்படிங்கிறதுக்காகவும் 2 தரப்பு அணியினருமே தீவிரம் முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிலைமையில அதுக்கான ஆவணங்கள் 2 தரப்புமே தாக்கல் செஞ்சிருக்கக்கூடிய நிலைமையில பேச்சுவார்த்தை எப்படி முன்னெடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்படும், பேச்சுவார்த்தையும் இது போன்ற ஆவணங்கள் வாத பிரதிவாதங்கள் பரஸ்பரம் தாக்கல் செய்யப்படுவதும் ரெண்டும் வந்து ஒண்ணுக்கு ஒன்று முரணாக பார்க்கப்படும். சோ எப்படி அது அடுத்த கட்டமா நகரும் அப்படிங்கிறது யோசிக்கணும். 2 தரப்புமே அவரவருடைய தரப்பை வலுப்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. இது வந்து அடுத்த உள்ளாட்சி தேர்தல் வரைக்கும் இது அப்படிதான் போகுமா, அதற்கிடையில் ஏதாவது சுமூக முடிவுகள் கிடைக்குமா அப்படிங்கிறது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். மூணுமே வேற வேற விஷயம். திரு டிடிவி தினகரன் கைது செய்யப்பட்டிருப்பது, ரெட்டலை தொடர்பான புகார் இருந்திருப்பது, யாருக்கு ரெட்டலை அப்படிங்கிறதுல வந்து வரக்கூடிய தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சண்டை அதிமுக 2 பிரிவுகளிலும் பாஜகவுடைய பங்களிப்பு இருக்குதா அப்படிங்கிற தொடர்ந்து வைக்கப்படுற விமர்சனங்கள் மூணுமே ஒன்றுக்கொண்டு தொடர்புடையதாக சொல்லப்பட்டாலும் 3 மணி தனித்தனி சம்பவங்கள் ஒன்றுக்கொண்டு தொடர்பு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது மூணுடைய லாஜிக்கல் எண்டு அது வந்து எங்க போய் முடியுது அப்படிங்கிற பொறுத்தா அந்த மூணையும் சொல்ல முடியும். பிரவீன். திரு பாண்டே, இப்ப தேர்தல் ஆணையத்தில் இருதரப்பும் மாறி மாறி இரட்டை இலை யாருக்கு சொந்தம் என்பது தொடர்பாக தேவையான ஆவணங்களை தாக்கல் செய்து கொண்டிருக்கிறார்கள். பிரமாண பத்திரம் உள்ளிட்ட ஆவணங்களை தாக்கல் செய்துட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில இப்ப டிடிவி தினகரனுடைய கைது நடவடிக்கை வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவங்களுடைய அணி சார்புக்கு வந்து ஏதாவது எதிர்மறையான விளைவுகள் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கா, இல்ல இவர் ஒதுங்கிட்டாரு அப்படின்ற முகாந்திரத்துல அவங்களுக்கு இது சம்பந்தம் இல்லைன்ற மாதிரியான சூழல் உருவாக வாய்ப்பு இருக்கா?
இதுல சட்ட ரீதியா பல குழப்பங்கள் இருக்குது. நம்மளால மட்டுமே சொல்லிட முடியாது. சட்ட வல்லுநர்களுக்குள்ளே ஒரு முரண்பட்ட தகவல் இருக்கு. இதுல வந்து அவ்வளவு கான்கிரீட்டா சொல்லிட முடியல. இப்ப நம்ம அடிப்படையா பார்க்கும்போது பொதுச் செயலாளர் யார் அப்படிங்கிற கேள்விக்கு பிறகுதான் இந்த சண்டே எழுது. சோ பொதுச் செயலாளர் யார் அப்படிங்கிறது வந்து இவங்கள்ட்ட திருமதி சசிகலாவுக்கு சேலஞ்ச் பண்ணி தான் அவங்க கேக்குறாங்க. சோ சசிகலா தான் அதுக்கு பதில் சொல்லணும். சசிகலாவுடைய அப்பாயின்மெண்ட் தான் திரு டிடிவி தினகரன். இவங்க எல்லாம் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? திரு பன்னீர்செல்வம் அணியில வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? சசிகலா குடும்பத்தினரை கட்சியை விட்டு நீக்க வேண்டும். கட்சியை விட்டு அதிமுகவை பொறுத்தவரைக்கும் அந்த சட்டத்திட்ட விதிகளை சொல்லப்படக்கூடிய தெளிவான விஷயம், அதிமுகல ஒருத்தரை சேர்க்கவோ நீக்கவோ உரிமை கொண்ட ஒரே நபர் பொதுச் செயலாளர் தான். பொதுச் செயலாளர் ஒண்ணு சசிகலாவா இருக்கணும், அப்படி இல்லைன்னா பொதுச் செயலாளர் பதவி காலியா இருக்கணும். அப்ப சசிகலாவை யார் நீக்க முடியும்? சசிகலா குடும்பத்தினர் யார் நீக்க முடியும் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இல்லை. இது வந்து லாஜிக்கலான ஒரு சிக்கல். அவங்க வந்து அதனால தான் வந்து அந்த எடப்பாடி பழனிசாமி தலைவர் அணி என்ன சொன்னாங்கன்னா, நாங்க வந்து விலைக்கு வைக்கிறோம்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப இவங்களா ராஜினாமா பண்ணா தான் உண்டு. சசிகலா அவர்கள் ராஜினாமா பண்ணிட்டேன்னு சொல்லி சொன்னாங்கன்னா அந்த போஸ்ட் வேக்கன்னு சொல்லி சொல்லலாம். தினகரன் ராஜினாமா பண்ணிட்டேன்னு சொல்லி சொன்னா அந்த போஸ்ட் வேக்கன்னு சொல்லி சொல்லலாம், அந்த பதவி வேக்கன்னு சொல்லி சொல்லலாம். ஆனா பொதுச் செயலாளர் தான் வந்து அதிமுக பொதுக்குழுவை விட அதிக அதிகாரம் படைத்தவராக பொதுச் செயலாளர் தான் இருக்கிறாரு. சோ பொதுக்குழுவை கூட்டணும், பொதுக்குழு கூட்டினாலும் கூட பொதுச் செயலாளர் நீக்க முடியாது. பொதுச் செயலாளர் வந்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடியதும் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் சேர்ந்தா தேர்ந்தெடுக்க முடியும். அதேபோல நீக்குவது பற்றின ஒரு காலமே கிடையாது. வந்து அவங்க யாருமே நீக்கவே முடியாது. அவங்களை வந்து யார் பொதுச் செயலாளர் நீக்கிறதுக்கான நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. செயலர் வரைக்குமா நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரலாம். ஒன்றிய செயலர் இருந்து கிளைக்கழகம், வட்டக்கழகம், ஒன்றியம், மாவட்டத்திலிருந்து எல்லாத்துலயுமே அவர்கள் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடியும், பொதுக்குழுவை வச்சு நிறைவேற்ற முடியும். ஆனால் பொதுச் செயலாளரை நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றி வெளியேற்றுவதற்கான வாய்ப்புகளே கிடையாது கட்சியில. சோ சட்ட ரீதியா ஒண்ணு அவங்க வந்து சசிகலா மற்றும் அவர் குடும்பத்தினர் தானாக முன் வந்து ராஜினாமா செய்ய வேண்டும், அல்லது தேர்தல் ஆணையம் வந்து இவர்கள் பொதுச் செயலாளராக துணை பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்ட செல்லாது அப்படின்னு தேர்தல் ஆணையம் உத்தரவு கொடுக்க வேண்டும். அது வரைக்கும் அந்த முட்டுக்கட்டு அப்படியே தான் இருக்கும். திரு பன்னீர்செல்வம் தலைமையில அணின்னு சொல்றாங்கன்னா நீக்கணும். எப்படி வந்து இந்த மாதிரி ஜெயலலிதா இருக்கும்போது பொதுச் செயலாளர் இருக்கும்போது எப்படி சொல்லிட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி இவர் வந்து கட்சிக்கு கொள்கைக்கும் கோட்பாடுக்கும் விரோதமாக செயல்பட்டார், அதனால இவர் வந்து கட்சியிலிருந்து விலக்கி வைக்கிறோம், இவர் வந்து யாரும் கட்சியினர் தொடர்பு எந்த தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது அப்படி எழுதி பண்ணணும் திரு கே பி முனுசாமி முன்னாள் அமைச்சர்கள் சொன்னார். பட் இப்படி எழுதி யார் கையெழுத்து போடுவாங்கிற கேள்வி இருக்கு. இப்ப இந்த பக்கமே பாத்தீங்கன்னா இன்னமும் கூட பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று சொன்ன பிறகும் கூட பொருளாளர் திரு பன்னீர்செல்வம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க, பொருளாளர் அவர் தான் அப்படின்னு சொல்லி திண்டுக்கல் சீனிவாசன் சொல்லி சொல்றாங்க, அவைத் தலைவர் திரு மதுசூதன் தான் சொல்லி இந்த பக்கம் சொல்றாங்க, அவைத் தலைவர் திரு செங்கோட்டை தான் அந்த பக்கம் சொல்லி சொல்றாங்க, முதலமைச்சரா திரு எடப்பாடி பழனிசாமி தான் நீடிப்பாருன்னு சொல்லி சொல்றாங்க, முதலமைச்சரா திரு பன்னீர்செல்வம் தான் வரணும்னு சொல்லி சொல்றாங்க. சோ எல்லா பக்கத்திலுமே அப்படியே அந்த முரண்கள் தொடர்ந்து கொண்டே இருக்குது. சோ இவங்க வந்து ரெட்டலையே வந்து மீட்கணும் அப்படின்னு சொல்லும்போது நாங்க தான் உண்மையான அதிமுக சொல்லி சொல்றாங்க, பொதுச் செயலாளர் நியமனம் செல்லாதுன்னு சொல்லி சொல்றாங்க. பொதுச் செயலாளர் நியமனம் செல்லாதுன்னு ரெண்டு பேருமே சொன்னாலும் சசிகலாவை நாங்க ஒதுக்கிக்கிறேன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி தலைவர் அணின்னு சொன்னாலும் கூட அதை வந்து அவங்களால எப்படி செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் கேள்வி. யாரால வந்து சசிகலா நீக்க முடியும்? சசிகலாவை நீக்கிறதுக்கு அதை பொதுச் செயலாளர் சொல்லக்கூடியவங்க நீக்கிறதுக்கு சட்டத்துல அவங்க அதிமுக யாருக்கும் வேணும் கிடையாது. சோ அதிமுக உயர்மட்ட குழுன்னு ஒண்ணு கூடி அவங்களே சொல்லி அவங்க அரெஸ்ட் பண்ணா கூட சட்ட ரீதியா செல்லாது. அதை சசிகலா நினைச்சால் அதை சேலஞ்ச் பண்ண முடியும். சோ அவங்க பொதுச் செயலாளரா வருக்காங்களா இல்லையாங்கிறதுல தேர்தல் ஆணையம் என்ன முடிவெடுக்க போங்கிற பாக்கணும். பேரலா ஓடிட்டு இருக்கு, இணையாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இன்னொரு வழக்கு வந்து அதே தேர்தல் ஆணையத்தில் ரெட்டலை யாருக்கு அப்படிங்கிறது. சோ அந்த ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு உடன்பட்ட ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடைய பிரச்சனைகள். ரெட்டலை யாருங்கிறதுக்கான அபிடவிட் தான் தாக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு எத்தனை உறுப்பினருடைய ஆதரவு, எவ்வளவு தொண்டருடைய ஆதரவு இருக்குன்னு இவங்க நிரூபிச்சிட்டு இருக்காங்க. தங்களுக்கு எவ்வளவு தொடர் ஆதரவு இருக்குன்னு எடப்பாடி பழனிசாமி தலைமை அணியினர் நிரூபிச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் மாறி மாறி தாக்கல் செஞ்சிட்டு இருக்காங்க. அதற்காக தான் இந்த பக்கம் ஆவணங்களும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. சோ திரு தினகரன் வந்து இந்நேரம் சிறையில் இருக்கக்கூடிய நிலைமையில பொதுச் செயலாளர் சிறையில் இருக்கிறாங்க, துணை பொதுச் சிறையில் இருக்கிறாங்க. சோ வழிநடத்தக்கூடிய ஆட்கள் வந்து ரெண்டு பக்கமே ரொம்ப கம்மி. சோ சொந்தமா இவர் முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, அல்லது அரசியல் ரீதியாக தமிழ்நாட்டில் குற்றம் சாட்டப்படுவது போல வேற ஏதோ புற அழுத்தம் காரணமாக அவர் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திரு பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த முரண்கள்லாம் அப்படியே இருக்கும்போது கடந்த 24 மணி நேரமா எந்த டெவலப்மெண்ட் இல்லாத போது திரு பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து சுமூகமான சூழ்நிலை அமைந்திருக்கு சொல்லி சொல்றாரு அப்படின்னு அது என்ன சூழ்நிலை அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். அந்த சூழ்நிலை வந்து அடுத்தடுத்த கட்டமா நல்லபடியாக அவங்களுக்கு அதிமுக நல்லபடியாக ஒரு டெவலப்மெண்ட் நோக்கி போதாங்கிற பொறுத்து வந்து பார்க்கணும். சோ நாளைக்கு நாளை கழிச்சு இந்த பேச்சுவார்த்தை என்ன முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்கிற பார்க்கணும். நிச்சயமா திருப்பாண்டே தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க. தற்போது நம்மிடையே பன்னீர்செல்வம் அணியைச் சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே சி பழனிசாமி இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் திரு கே சி பழனிசாமி, இப்பொழுது டிடிவி தினகரன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தேர்தல் ஆணையத்திற்கு லஞ்சம் கொடுக்க முயன்றதாக தொடரப்பட்ட வழக்கில் இது குறித்து உங்களுடைய பார்வை? ஒரு இந்திய ஜனநாயக நடைமுறைகளுக்கு ஆதாரமாக விளங்குகிற தேர்தல் ஆணையத்திற்கு லஞ்சம் கொடுக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. இதை ஒரு சாதாரண ஊழல் குற்றச்சாட்டாக மட்டும் நாம் பார்க்க கூடாது. திஸ் இஸ் எ சேலஞ்ச் டு த டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் ஆஃப் இந்தியா என்ற அடிப்படையில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. இன்றைக்கு இதை விசாரணை செய்திருக்கிறவர்கள் நிச்சயமாக ஒரு அடிப்படை ஆதாரங்களை உறுதிப்படுத்திக் கொண்டுதான் அந்த கைது நடவடிக்கைக்கு சென்றிருப்பார்கள் என்று நாம் நம்பக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது.
திரு பழனிசாமி, இப்போ டிடிவி தினகரன் கைது செய்யப்பட்டது ஒரு பக்கம் இருக்கும்போது, இரட்டை இலைக்கு உரிமை கோரி உங்களுடைய தரப்புல இருந்து பிரமாண பத்திரங்கள் தாக்கல் செய்து கொள்ளப்பட்டிருக்கின்றன. இதை தொடர்ந்து நீங்க இந்த வழக்குல என்னென்ன மாதிரியான அடுத்த நடவடிக்கைகள் எடுக்க போறீங்க, அதை பத்தி சொல்லுங்க. இது சம்பந்தமாக ஆவணங்களை நாங்கள் தேர்தல் ஆணையத்திலே இதற்கு முன்னதாகவே சமர்ப்பித்திருக்கிறோம். மேற்கொண்டும் நாங்கள் அதற்குரிய ஆவணங்களையும் ஒரு கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்களுடைய ஆதாரங்களையும் நாங்கள் சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக ஒரு நல்ல முடிவை நாங்கள் தேர்தல் ஆணையத்திலிருந்து எதிர்பார்க்கிறோம். இதிலே ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தின் முன்னாலே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ மற்றவர்களோ ஒரு வாதியாகவோ பிரதிவாதியாகவோ இல்லை. இந்த வழக்கு ஆனது திரு பன்னீர்செல்வம் அவர்கள், திரு மதுசூதனன் அவர்கள், எதிர்த்தரப்பிலே திருமதி சசிகலா அவர்கள், திரு தினகரன் அவர்கள் என்ற அடிப்படையிலே இருக்கிறது. இது இல்லாமல் என்னுடைய ஒரு வழக்கு அங்கே தேர்தல் ஆணையத்திலே இருக்கிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ மற்றவர்களோ இதற்கு முன்பாக திருமதி சசிகலா அவர்களை ஆதரித்து அந்த மனுவை கொடுத்திருந்தார்கள். தற்பொழுது நாங்கள் அதை அவர்கள் வாபஸ் பெற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம். திரு பழனிசாமி, இந்த கைது நடவடிக்கைக்கு பின்புலத்துல பாஜக இருக்கு அப்படின்னு அதிமுக அம்மா அணியை சேர்ந்த நாஞ்சில் சம்பத் குற்றம் சாட்டியிருக்கிறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது பாஜக காரங்க தான் அதுக்கு பதில் சொல்லணும். அதே போல இந்த பேச்சுவார்த்தை நல்ல சூழல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் சொன்னது கூட டிடிவி தினகரன் கைது நடவடிக்கையை முன்பே தெரிந்து கொண்டு அதனை மனதில் வைத்துதான் இவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு நாஞ்சில் சம்பத் குற்றம் சாட்டியிருக்கிறாரு. இதற்கு உங்களுடைய பதில் என்ன திரு கே சி பழனிசாமி? அது இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழகத்திலே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாவட்ட செயலாளர்களோடு இன்றைக்கு ஆலோசனை நடத்தினார். அந்த ஆலோசனையிலே எங்களோடு இணைப்பு பற்றியும் அவர் கருத்து கேட்டிருக்கிறார்கள், அது பேசப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்துதான் அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த கருத்தை வெளியிட்டார்கள். இந்த கைதிற்கும் அந்த கருத்திற்கும் எந்த சம்பந்தமும் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. திரு பழனிசாமி, திரு பழனிசாமி, நீங்க ஒரு முக்கியமான விஷயம் சொன்னீங்க. இந்த மாதிரி தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியோ மற்றவர்களோ இதுல வாதியும் கிடையாது பிரதிவாதியும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப உங்களுக்கு வழக்கு திரு கே சி பழனிசாமி அல்லது திருமதி சசிகலா புஷ்பா அல்லது திரு மைத்ரேன் இவங்க தான் நீதிமன்றத்திலையும் தேர்தல் ஆணையத்தை வழக்கு தொடர்ந்திருக்கீங்க. நீங்க வழக்கு தொடர்ந்த போது உங்களுடைய பிரதிவாதியா சசிகலா மற்றும் தினகரன் இருக்கிறாங்க. இந்த இடத்துல திரு எடப்பாடி பழனிசாமி மற்றவர்கள் வழக்க வாபஸ் வாங்கணும்னு சொல்லி சொல்ற எந்த இடத்துல சரியா இருக்கும்? அவர்கள் வாதி பிரதிவாதியா இல்லாத போது அவர்கள் வாபஸ் வாங்கணும்னு சொல்றது என்ன கணக்குல வரும்? இல்ல, நாங்க அவங்களை வாபஸ் வாங்க சொல்லல. திருமதி சசிகலா அவர்களை ஆதரித்து இதற்கு முன்னாலே அவர்கள் பிரமாண பத்திரங்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதை வாபஸ் வாங்குங்கள். திருமதி சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக தொடர வேண்டும், அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது சரி என்ற ஒரு பிரமாண பத்திரங்களை அவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதை வாபஸ் வாங்குங்கள் என்று நாங்கள் கேட்கிறோம். உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்க நீதிமன்றத்துல பல வழக்குகளை தொடர்ந்திருக்கீங்க, நிறைய வழக்குகள் நடத்திட்டு இருக்கீங்க, மூத்த வழக்கறிஞர்களை நீங்க நியமிக்கிறீங்க. பிரமாண பத்திரம் என்பது நம்ம ஏற்கனவே திரு செம்மலை அவர்கள்ட்டையும் கூட கேட்டோம். பிரமாண பத்திரம் என்பது ஒரு நபர் தாக்கல் செய்வது, அவருக்காக வேற யாராவது பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யலாம். ஆனா வாபஸ் வாங்குறதுங்கிறது அவங்க தான் வாபஸ் வாங்கணும். 122 எம்எல்ஏக்களும் சேர்ந்து திரு எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்றக்கூடிய 122 எம்எல்ஏக்கள் சேர்ந்து வாபஸ் வாங்கினா கூட அவர்கள் அத்தனை பேரும் தத்தம் பிரமாண பத்திரத்தை வாபஸ் வாங்க முடியுமே தவிர தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை பேருடைய பிரமாண பத்திரம் சேர்ந்து அவங்க வாபஸ் வாங்க முடியுமா? இல்ல, அவர்கள் தனித்தனியாக அவர்கள் தாக்கல் 122 எம்எல்ஏன்னா ஒவ்வொரு எம்எல்ஏவும் திரும்ப ஒரு மனு செய்து அதை வாபஸ் வாங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். நாங்கள் சசிகலா அவர்கள் பெட்டிஷனை இவங்க வாபஸ் வாங்க சொல்லி நாங்க கேட்கல. எந்தெந்த தனி நபர்கள் அங்கே பிரமாண பத்திரம் கொடுத்திருக்கிறார்களோ, ஒரு உதாரணத்திற்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அபிடவிட் தேர்தல் ஆணையத்திலே கொடுத்திருந்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை மட்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும், திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுபோல ஒவ்வொரு தனி மனிதர்களும் யார் யார் கொடுத்திருக்கிறார்களோ அவர்களைத்தான் நாங்கள் திரும்ப பெற சொல்கிறோம். ஆமா, அந்த நீங்க சொல்லக்கூடிய விஷயத்துல இன்னொரு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் குறிப்பிடுகிறார், நேற்று மாலை திரு பன்னீர்செல்வம் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான காலம் கனிந்திருக்கிறது, சூழல் கனிந்திருக்கிறது என்று சொல்வதற்கும் இன்று இரவு நடந்த கைதுக்கும் தொடர்பு இருக்குன்னு அவர் குற்றம் சாட்டுறார். இல்ல, அது மாவட்ட செயலாளர்களை அழைத்து தலைமை கழகத்திலே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மற்ற பொறுப்பாளர்களும் கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த கருத்து கேட்பிலே எங்களது இணைப்பை பற்றிய கருத்துக்களும் கேட்கப்பட்டிருப்பதை நாங்கள் அறிகிறோம். அந்த அடிப்படையிலே
அப்படி ஒரு கருத்தை கேட்டு ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அவர்கள் முன்வருகிறார்கள் என்றால் அந்த இணைப்புக்கு உண்டான காலம் கணிந்திருக்கிறது என்ற ஒரு அடிப்படையில் தான் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த கருத்தை சொல்லி இருப்பதாக நான் கருதுகிறேன். நேற்று திரு கே.சி. பழனிசாமி நேற்று திரு கே.பி. முனுசாமி அவர்கள் இது மாதிரி நீங்க இந்த 2 கோரிக்கையை ஏற்காமல் பேசுறதுல அர்த்தமே கிடையாது, நீங்க எல்லாம் பேசுறத பார்த்தா வேற யாரோ ஒருத்தருடைய தூண்டுதல் பேசுற மாதிரி தெரியுது, நாங்க பேச்சுவார்த்தை நடத்தினா கூட அதை முடிச்சுட்டு போய் நீங்க திரும்ப வேற யார்ட்டையும் கருத்து கேட்டுதான் பேசுவீங்க போல தெரியுதுன்னு சொல்லி அவர் சொல்றாரு. திரு வைத்திலிங்கம் அவர்கள் மாறி மாறி பேசுறாங்க, அவங்க தான் புதுசா முட்டுக்கட்ட போடுறாங்கன்னு சொல்லி சொன்னாரு. இதுதான் கடைசியாக அதிகாரப்பூர்வமாக 2 தரப்புலையும் பேசப்பட்ட விஷயம். 2 தரப்புலையும் பேசப்பட்ட விஷயமே பரஸ்பர குற்றச்சாட்டாக மட்டுமே இருக்கும் போது 24 மணி நேரத்துக்குள்ள காலம் கடிந்திருக்குன்னு சொல்லி சொல்லக்கூடியது என்ன மாதிரி தகவல் பரிமாற்றமா இருக்கும் புரியல. இல்ல, இந்த இணைப்புக்கு இடையூறாக இருந்தது ஒரே கருத்து. திருமதி சசிகலா அவர்களும் திரு தினகரன் அவர்களும் இந்த இயக்கத்தை விட்டு வெளியேற்றப்பட வேண்டும் என்ற ஒரே ஒரு அடிப்படை கருத்திலே தான் அது பேசப்பட்டது. அந்த கருத்தினை இன்றைக்கு அவர்கள் மாவட்ட செயலாளர்களிடத்திலே கேட்டிருக்கிறார்கள். அதுதான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தகவல் சொல்லி சொல்றீங்க. இப்ப தேர்தல் ஆணையத்துல நீங்க உங்களுடைய பேச்சுவார்த்தை சுமூகமா போய் தேர்தல் ஆணையத்துல நாங்க இன்னும் சுமூகமா இருக்கோம் சொல்லி சொல்றதா இருந்தா கூட தேர்தல் ஆணையத்துடைய ரெக்கார்டு படி இப்ப இல்லை எல்லாருமே ஏற்றுக்கொண்டது படி பொருளாளர் யாரா இருப்பா, அவைத்தலைவர் யாரா இருப்பா? உங்களுடைய கணக்குல பொருளாளர் திரு பன்னீர்செல்வம், அவைத்தலைவர் திரு மதுசூதனன், அவங்க கணக்குல பொருளாளர் திரு திண்டுக்கல் சீனிவாசன், அவைத்தலைவர் திரு செங்கோட்டையன். இதுலயுமே முரண் இருக்கா? போது நிச்சயமா நீங்க கட்சி பதவிகள் பத்தி பேசியாருமே. நீங்க இதுல பிரதான வழக்கு என்பது திருமதி சசிகலா அவர்கள் இந்த இயக்கத்திற்கு பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டது சரியா, அவர் பொதுச் செயலாளராக தொடரலாமா என்ற ஒரே ஒரு மைய கருத்தின் அடிப்படையிலே தான் அந்த வழக்கு இருக்கிறது. திருமதி சசிகலா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட முறை தவறு, அவர் பொதுச் செயலாளராக தொடர முடியாது என்ற ஒரு முடிவு தேர்தல் ஆணையம் கொடுக்குமே ஆனால் ஸ்டேட்டஸ் கோ ஆன்டி என்பது போல 5/12/2016 இந்த இயக்கத்தில் என்ன பொறுப்புகள் இருந்ததோ அந்த பொறுப்பு நிலை பெறும். அது கட்சிக்கு மட்டும்தான் பொருந்துமா, ஆட்சிக்கும் சேர்ந்து பொருந்துமா திரு பழனிசாமி? அது கட்சிக்கு மட்டும்தான் பொருந்தும். அப்ப உங்களுடைய கணக்குல கட்சியுடைய பொருளாளராக திரு பன்னீர்செல்வம் தொடர்வார், கட்சியோட அவைத்தலைவராக திரு மதுசூதனன் தொடர்வார். அதுதான் டிசம்பர் 5 நிலைமை, அதுதான் தொடரணுங்கிறது உங்களுடைய கருத்து. தேர்தல் ஆணையத்தின் முன்னாலே இருக்கிற தாவா அது சம்பந்தப்பட்டது. அரசாங்கத்தை பற்றி தேர்தல் ஆணையத்திற்கு முன்னாலே வழக்குகள் இல்லை. இப்ப கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய திரு தினகரன் ரெட்டலையை பெறுவதற்கான முயற்சி பண்ணி தான் பண்ணாரு. அவர் அவருடைய சொந்த பிரச்சனைக்காக பண்ணல, அவர் ரெட்டலையை பெறுவதற்கான முயற்சி தான் பண்ணாரு. அப்படிங்கும் போது பாஜக உள்பட அத்தனை கட்சிகளுமே அதிமுக அப்படிங்கிற பெயரை சொல்லிதான் விமர்சனம் பண்றாங்க. அது அதிமுக அப்படிங்கிற பெயரை நீங்களும் பெற விரும்புறீங்க, முயற்சி பண்றீங்க அப்படிங்கிற அடிப்படையில உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக இது அதிமுக அப்படிங்கிற இயக்கத்துக்கு ஒரு பின்னடைவா நீங்க பாக்கலையா? இது திரு டிடிவி தினகரனுக்கு மட்டுமே உள்ள தனிப்பட்ட பிரச்சனைன்னு பாக்குறீங்களா? தினகரன் அவர்கள் இந்த கட்சிக்கு அப்பாற்பட்டவர். அம்மா அவர்களாலே இந்த இயக்கத்தை விட்டு 2011 நீக்கப்பட்டவர். அவரை திருமதி சசிகலா அவர்களுக்கு உச்ச நீதிமன்றத்தாலே தண்டனை வழங்கப்பட்டதற்கு பின்னாலே இந்த இயக்கத்திலே உறுப்பினராக சேர்த்திருக்கிறார். துணை பொதுச் செயலாளர் பதவியை வழங்கி இருக்கிறார். அது முறையற்றது, ஏற்புடையது அல்ல என்பதுதான் எங்களது கோரிக்கை தேர்தல் ஆணையத்தின் முன்னாலே. அவர் எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த இயக்கத்தின் அடிப்படை உறுப்பினரே கிடையாது. அதனால் இந்த பின்னடைவு என்பது அதிமுகவுக்கு அல்ல, தினகரன் என்ற தனிநபருக்கு மட்டுமானது அப்படிங்கிறது உங்களுடைய பார்வை? சசிகலா குடும்பத்திற்கு உண்டானது. இதுல அதிமுகவுக்கு எந்த தொடர்பும் கிடையாது, அதிமுகவுக்கு எந்த பின்னடைவும் கிடையாது. இல்ல, இன்னும் சொல்ல போனால் ஒரு லஞ்சம் கொடுத்து இந்த ரெட்டலையை பெற்று அந்த குடும்ப ஆதிக்கத்தை இந்த இயக்கத்தின் மீது செலுத்துவதற்கு அவர்கள் முயற்சி இருப்பது தெரிய வருகிறது. நன்றி திரு கே.சி. பழனிசாமி. இந்த நேரத்தில் உங்களுடைய கருத்தையும் உங்களுடைய நேரத்தையும் எங்களோட பகிர்ந்ததற்கு நன்றி. நண்பர்களை நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று இரவு நேரங்களில் என்றாலே 10 மணிக்கு மேல ஒவ்வொரு இரவு நேரத்தையும் வரக்கூடிய பிரேக்கிங் செய்திகள், முக்கிய செய்திகள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவே, திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றன. ஒவ்வொரு நாள் செப்டம்பர் 22ஆம் தேதி மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது. டிசம்பர் 5ஆம் தேதி அவர் மறைவடைந்தது. அதற்கு பிறகு பிப்ரவரி 7ஆம் தேதி திரு பன்னீர்செல்வம் அவர்கள் மெரினா கடற்கரையில் தியானம் செய்து மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய நினைவுல தியானம் செய்து கட்சியிலிருந்து அவருடைய தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியது என்று மாறி மாறி
மாறி மாறி அதே போல உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு, உச்சநீதிமன்றத்தில் அவர் வந்து தீர்ப்பு அடுத்து சசிகலா அவர்கள் வந்து சிறையில் சரணடைந்தது மாறி மாறி இரவு பொழுதுகளிலும் சரி 24 மணி நேரம் அரசியல் திருப்பங்கள் தமிழகத்தில் உடனடியாக அரங்கேறிக் கொண்டே இருக்கின்றன, இடைவிடாமல் அரங்கேறிக் கொண்டே இருக்கின்றன. இன்று அதே போல ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தமிழக அரசியல்ல மிக முக்கியமான திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய கவன ஈர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கைது நடவடிக்கை நடந்திருக்கிறது. அதிமுகவுடைய துணை பொதுச்செயலாளராக சொல்லப்பட்ட, அதிமுக ஒதுக்கி வைக்கப்பட்டதாக அமைச்சர் பெருமக்களால் சொல்லப்பட்ட, முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோரால் சொல்லப்பட்ட திரு டிடிவி தினகரன் அவர்கள் இன்று கைது செய்யப்பட்டிருக்கார். பன்னீர்செல்வம் அணியினர் தொடர்ந்த வழக்கு, இரட்டை இலை யாருக்கு என்பது தொடர்பாக தொடர்ந்தப்பட்ட வழக்கில் இரட்டை இலை தங்களுக்கே கிடைக்கும் என்பதற்காக சுகேஷ் சந்திரா என்பவர் மூலமாக லஞ்சம் கொடுத்து 50 கோடி ரூபாய் வரை லஞ்சம் கொடுத்து இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்காக முயற்சி செய்தார் என்பது வழக்கு. டெல்லி போலீசார் இந்த வழக்கை தொடர்ந்திருக்கிறார்கள். நம்ம 2 பக்கத்துக்கான முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதில் சுகேஷ் சந்திரா வந்து ஒரு தொடர் குற்றவாளி, ஏற்கனவே பல குற்றங்கள்ல அவர் மேல குற்றச்சாட்டு செய்யப்பட்டிருக்கிறது. கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா உட்பட தென் மாநிலங்கள்ல பல இடங்கள்ல வந்து ஆள் மாறாட்டம் செய்து பல விஷயங்கள் அவர் ஏற்கனவே வந்து ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டர் என்று சொல்வார்கள். அதுபோல ஒரு தொடர் குற்றம் சாட்டப்படுவதாக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அவருடைய தகவலின் பேரில் 1,30,00,000 ரூபாய் அவர் தங்கியிருந்த அறையில டெல்லி காவல்துறையினர் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அவர்கள் விசாரணை அடிப்படையில் முதல் கட்டமாக திரு டிடிவி தினகரன் தான் இதில் செய்திருப்பார், அவர் தான் பணம் கொடுத்திருப்பார் அப்படின்னு ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் அவருடைய பெயரும் அந்த எஃப்ஐஆர்ல இருந்து 2ஆம் பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கு. கான்ஸ்பிரசி, அதாவது குற்றச்சதி அப்படிங்கிற பிரிவுல வந்து 120B எழுதி சொல்லுவாங்க இந்தியன் பீனல் கோட் ஐபிசில. அந்த குற்றச்சதியின்படி அவர் வந்து இந்த மாதிரி ஈடுபட்டிருக்கிறாரு. அவர் தான் வந்து பணம் கொடுத்து அவர் மூலமாக இந்த இரட்டை பெறுவதற்கான முயற்சி நடந்தது அப்படிங்கிறது இந்த வழக்குடைய பின்னணியா இருக்கிறது. இந்த வழக்கில் தொடர்ந்து 4 நாட்கள் கிட்டத்தட்ட 37 மணி நேரத்துக்கு மேலாக மாரத்தான் விசாரணை நடந்தது. திரு டிடிவி தினகரனிடம் தினசரி வந்து அவங்க சம்மன் கொடுத்திருந்தாங்க. கடந்த சனிக்கிழமையில இருந்து தொடர்ந்து விசாரணை நடந்து சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய் 4 நாட்களாக தொடர்ந்து விசாரணை நடந்து கொண்டிருந்தது. அந்த விசாரணைக்கு ஆஜராக இருந்து வாய்தா கேட்கலான்னு முயற்சி பண்ணதா சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இல்ல அவங்க கொடுக்க மாட்டாங்க தெரிஞ்சவொடனே அவர் சொன்ன நேரத்துக்கு ஆஜரானார். அது வந்து சொல்லும் போது எப்பப்பெல்லாம் வர சொன்னாங்களோ அப்பெல்லாம் ஆஜரானார். அவருடைய பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு என்பது தற்போது நீதிமன்றத்தில் இருக்குது. பெரா வழக்கில் ஏற்கனவே வந்து அது வந்து பறிமுதல் செய்யப்பட்டு பிணையில் வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். அதனால தொடர்ந்து நாங்கள் ஆஜராக தயாராக கொஞ்சம் தினம் சொல்லியிருந்தாரு. அதற்கு அடுத்து அவரை விசாரிக்க வந்ததாக அவருடைய நண்பர் சொல்றாங்க. திரு புகழேந்தி சொல்றாரு, வழக்கறிஞர் கூட இருக்கக்கூடிய வஜ்ரவேல் வழக்கறிஞர் சொன்னாரு, இந்த மாதிரி விசாரிப்பதற்காக வந்தார் அவருடைய நண்பர், அவருடைய பார்ட்னரா இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுனா. வெறும் வந்து வழக்கு என்ன மாதிரி போயிட்டு இருக்கு, என்ன நடக்குது டெல்லியில தெரிஞ்சுக்கோங்கிற விசாரிக்க வந்தார். அவரையும் கைது செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இப்போதைக்கு 3 கைதுகள் இந்த இரட்டை இலை சின்னம் பெறுவதற்காக தேர்தல் ஆணையத்துக்கு லஞ்சம் கொடுக்க முயன்றதாக தொடரக்கூடிய வழக்குல 3 கைதுகள் நடந்திருக்கின்றன. முதல் கைதாக சுகேஷ் சந்திரா கைது செய்யப்பட்டிருக்கிறார். கர்நாடகாவை பூர்வீகமாக கொண்டவர். அவரிடத்து அதிமுக துணை பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய திரு டிடிவி தினகரன் கைது செய்யப்பட்டிருக்கார். அதுக்கடுத்து அவருடைய நண்பர் திரு மல்லிகார்ஜுனா கைது செய்யப்பட்டிருக்கார். இப்ப திரு உதவியாளர் திரு ஜனாட்டையும் திரு தினகரனுடைய உதவியாளர் ஜனாட்டையும் தினகரனுடைய வழக்கறிஞர் மற்றும் அதிமுகவுடைய மூத்த வழக்கறிஞராக இருக்கக்கூடிய திரு குமார் அவர்கள் ஜெயலலிதா காலத்திலிருந்தே மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய காலத்திலிருந்தே தொடர்ந்து போய் தோட்டத்துக்கு தேவையான அனைத்து சட்ட ரீதியான உதவிகளும் செய்து கொண்டிருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர் ஆழ்ந்த சட்ட புலமை கொண்டவர் திரு பி குமார் அவர்களும் கூட விசாரணையை தொடர்ந்து வளையத்தில் இருக்கிறார். அதே மாதிரி நாளைக்கு கூடுதலாக 2 பேரை வந்து விசாரணைக்கு வர சொல்லி டெல்லியில கூடிய டெல்லி போலீசார் வந்து உத்தரவிட்டிருக்கிறாங்க. சோ வழக்கு வந்து அடுத்தடுத்த கட்டமாக விரிவடைந்து கொண்டே போகிறது. இது ஒரு தனி பார்வையாக இந்த பக்கம் பார்க்கிறது. இன்று மாலையில் வந்து திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் அவர் பேச்சுவார்த்தை நடப்பதற்கான காலம் கணிந்திருக்கு என்று சொன்னார். இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்கான பிரமாண பத்திரங்களை மாறி மாறி இருதரப்பும் தயார் செய்து நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த பக்கம் வந்து கூடுதல் ஆவணங்களை நேற்று தாக்கல் செய்தார்கள் திரு பன்னீர்செல்வம் தலைமையில. அந்த பக்கம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில மாவட்ட செயலாளர் கூட்டம் கூட்டப்பட்டது. நேற்றும் நடந்தது, இன்றும் நடக்க இருக்கிறது. 2ஆம் கட்டமா மாவட்ட செயலாளர் கூட்டம் நடக்க இருக்கு. 2 பிரிவா நடக்க இருக்கிறது. அதுல வந்து அவருடைய பிரமாண பத்திரம் தாக்கல் செய்வதற்கான அடுத்த கட்டம் என்ன, இணைப்பு திரு கே.சி. பழனிசாமி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னது போல இன்னொரு விஷயமும் அங்கு விவாதிக்கப்பட்டிருக்கலாம். அந்த அதிமுகவை 2 சேர்த்துடலாமா, சேர்க்கிறதா இருந்தா என்ன மாதிரி செய்யணும், திரு எடப்பாடி பழனிசாமி பதவி என்ன செய்யுது, திரு ஓ பன்னீர்செல்வத்துக்கு பதவி என்ன செய்யுது என்பது போன்ற விஷயங்கள்லாம் மாவட்ட செயலாளர் கருத்து கேட்கப்பட்டிருக்கலாம். திரு கே.சி. பழனிசாமி அவர் தான் பேசப்பட்டா சொல்றார். திரு ஜெயக்குமார் அவர்கள் நம்முடைய செய்தியாளர் சொல்லும் போது ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படிங்கிறதா எல்லாருக்குமான செய்தி. எல்லோருமே வந்து இல்லாட்டி அனைவருக்கும் தாழ்வு தான் அப்படிங்கிற செய்தியை வந்து திரு ஜெயக்குமார் அவர்கள் நிதித்துறை அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். அந்த மாதிரி 2 பிரிவுகளுமே அடுத்த கட்டமாக ஒன்றிணைவதற்கான முயற்சிகள் உருவாக நடந்து கொண்டிருக்கின்றன. அதிமுகவுடைய கணக்குப்படி சட்டத்திட்ட விதிப்படி அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் தற்போது சிறையில் இருக்கிறார். அதிமுக துணை பொதுச்செயலாளர் சிறையில் இருக்கிறார். இது வந்து கட்சி ரீதியாக அதிமுக ஒரு பின்னடைவு தான். நிச்சயமாக எதிர்க்கட்சிகள் வந்து ஒரு கடுமையான விமர்சனம் வைப்பதற்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை தான் அதிமுக
இந்த 2 முக்கியமான பிரமுகர்களும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த 2 பேருடைய கைதும் சிறை செல்வது நடந்து ஏற்படுத்திருக்கிறது. ஆனா இதுக்கு வந்து பாஜக தொடர்புடையது என்ற விமர்சனம் தொடர்ந்து அரசியல் மன்றத்தில் வைக்கப்படுது. அது எவ்வளவு தூரம் உண்மை என்பது யாருக்குமே தெரியாது. திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு விஷயத்தை முன்பே குறிப்பிட்டார் என்பதற்காக அது வந்து அவர் தான் காரணமா சொல்லி சொல்லிடுவாங்க. எல்லா விமர்சனம் அப்படிதான் வைக்கிறாங்க. அவர் சொல்லக்கூடிய நம்முடைய கேள்வி கனவு நிகழ்ச்சி நம்ம கேட்டோம். அவர் சொல்லக்கூடிய பதில் என்னுடைய அனுபவ அறிவினால் நான் சொல்றேன். அரசியல் நான் இத்தனை வருஷம் இருக்கேன் அப்படிங்கும் போது இந்த வழக்குகள் என்ன ஆகும், இந்த பிரச்சனை என்ன என்னுடைய அனுபவம், அந்த அனுபவத்தை நான் சொல்றேன், அதன்படிதான் நடந்து கொண்டிருக்கு என்று திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்றார். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் எல்லாத்துக்கும் இடையில 3 பிணைப்பு திரு டிடிவி தினகரன் கைது செய்யப்படுவது, இரட்டை இலை தொடர்பான வழக்கு மற்றும் அதிமுக பிணைப்பு, பாஜக தொடர்பு, இது எல்லாமே ஒரு சங்கிலி பிணைப்பு போல தோன்றுகிறது. எல்லாத்துக்குமே 1+1 எல்லாத்துக்குமே ஒரு கணக்கீடுகள் தெளிவாக இருக்கிறது என்பது போலதான் அரசியல் விமர்சனம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இது அத்தனைக்குமே கணக்கில் இருக்கிறதா என்பது $1 மில்லியன் கேள்விக்குறி. இந்த 2க்குமான விடை 2 முக்கியமான கேள்விகள் இருக்கிறது. ஒன்று, பொதுச் செயலாளராக சசிகலா அவர்கள் நியமனம் செய்யப்பட்டது செல்லுமா செல்லாதா என்பதில் தேர்தல் ஆணையம் என்ன முடிவெடுக்கப் போகிறது என்பதை பொறுத்து மிகப்பெரிய திருப்பம் அதிமுக ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அவர் வந்து பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்ட செல்லும் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக நிலைமை தலைகீழாக மாறும். செல்லாது என்று பொதுச் செயலாளராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட செல்லாது என்று சொன்னால் வேறு மாற நிலைப்பாடு ஏற்படும். தேர்தலை எதிர்கொள்வதிலிருந்து இரட்டை இலை சின்னம் யாருங்கிறது, யார் யாரை நியமித்தார் என்பதிலிருந்து, பொருளாளர் யார், அவைத்தலைவர் யார் என்பதிலிருந்து பல்வேறு விஷயங்கள் பொதுச் செயலாளராக சசிகலா நியமிக்கப்பட்ட செல்லுமா செல்லாதா என்ற கேள்விக்கு பதில் கிடைச்சிலிருந்து இருக்கும். அதுக்கு வந்து தேர்தல் ஆணையம் தான் பொறுப்பு. கிட்டத்தட்ட இன்னொரு 4-6 வாரம் வரை தேர்தல் ஆணையத்தை இன்னும் காலவாசம் இருக்கிறது. அதற்கு முன்கூட்டியே விசாரிப்பதற்காக முயற்சி கேட்பார்களா அப்படிங்கிறது 2 தரப்புலையும் பார்க்க வேண்டியது. 2 தரப்புலையும் மாறி மாறி பிரமாண பத்திரம் தாக்கல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, இந்த பக்கம் திரு டிடிவி தினகரன் கைது செய்யப்பட்டிருப்பது வந்து முகாந்திரம் கொண்ட ஒரு வழக்கு தானா, இதுல வந்து அடிப்படை ஆதாரங்கள் இருக்குதா, இதுல பிரச்சனைக்கு வந்து பூர்வாங்க முகாந்திரம் இருக்குதா, தொலைபேசி ஆதாரங்கள் இருக்கா சொல்றாங்க. அது வந்து தொலைபேசி ஆதாரங்கள் பேசப்பட்டதா, இந்த 120B அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குற்றச்சதியை நிரூபிப்பதுதான் உள்ளதிலேயே கடினமான வேலை. பெரிய பெரிய குற்ற வழக்குகள்ல, சதி வழக்குகள்ல, பயங்கரவாத வழக்குகள்ல இந்த 120B இந்த குற்றச்சதியை நிரூபிக்கிறது தான் ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம். அதை தேர்தல் ஆணையம் எப்படி நிரூபிக்க போகுது அப்படிங்கிற நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். ஏன்னா இவங்க வந்து எங்கேயுமே பணம் நேரடியாக கைமாறியதற்கான நிரூபணம் தற்போது வரை கிடைக்கவில்லை. திரு சுகேஷ் சந்திராட்ட 1,30,00,000 ரொக்க பணம் இருந்திருக்கிறது. 10 கோடி ரூபாய் முதல் தவணையாக கொடுப்பதா சொல்லியிருக்கிறாங்க. 50 கோடி ரூபாய் வரை தருவதா பேரம் பேசப்பட்டதா சொல்லியிருக்காங்க. அந்த பணம் பரிமாற்றம் நடந்திருக்கான எந்தெந்த முகாந்திரம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த செயினை தான் நாங்க பிடிச்சிட்டு இருக்கோம். டெல்லி காவல்துறை சொல்றாங்க. அது இப்ப வந்து லஞ்சம் கொடுக்கப்படல அப்படிங்கும் போது அந்த டிராப் கேஸ் சொல்லி சொல்லுவாங்க. லஞ்சம் கொடுக்கும் போது வாங்கியவரிடம் கையும் கடமா பிடிப்பது டிராப் கேஸ் சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு டிராப் கேஸா இருந்தா அது ஒரு ஈஸி கோவா இருக்கும். இது வந்து டிராப் கேஸா இல்லாம ஒரு பணம் கொடுப்பதற்காக வச்சிருந்தான்னு சொல்ல முடியும். சோ இவர் இந்த 1,30,00,000 எனக்கு எப்படி வந்துச்சுன்னு ப்ரூவ் பண்ணா கூட கேஸ் வேற மாதிரி போயிடும். அல்லது இவர் திரு டிடிவி தினகரன்னா இதை கொடுக்க கொடுத்தாரா அப்படிங்கிற ப்ரூஃப் பண்ண வேண்டியிருக்கும். இது ஒரு கடினமான விஷயம் தான். டெல்லி போலீசார் வந்து ரொம்ப ஒரு திறமையான வழக்குகளை கையாண்டிருக்காங்க. பயங்கரவாத வழக்குகள் கூட பல வழக்குகள் கையாண்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இது நல்ல அனுபவம் வாய்ந்த ஒரு வழக்கு தான். அவங்க வந்து எதிர்கொள்ளக்கூடிய சுலபமான விஷயமா தான் இருக்கும். ஸோ அவங்க அதனால தான் வந்து டெலிபோன்ல யார் யார் பேசுறாங்க அந்த லிங்கை பூரா அவங்க பிடிக்கிறாங்க. ஸோ அதன் மூலமாக இந்த 120B அப்படிங்கிற குற்றச்சாதியை நிரூபித்தால் என்ன, திரு தினகரன் மேல அவர் தான் தூண்டி விட்டார். திரு சுகேஷ் சந்திரா மூலமாக இரட்டை சின்னத்தை தன்னுடைய அணிக்கு பெறுவதற்காக தேர்தல் ஆணையத்துக்கு லஞ்சம் கொடுக்க முயன்றார் திரு தினகரன் அப்படிங்கிறது ஒற்றை வரி குற்றச்சாட்டு. அப்ப தினகரன் அவர்கள் தான் இதை தூண்டினார் அப்படிங்கிறத நிரூபிக்க வேண்டியதான் இதுல பிரதானமான விஷயம். சோ அந்த 120B இந்த குற்றச்சதி திரு சுகேஷ் சந்திராவோடு சேர்ந்து திரு டிடிவி தினகரன் லஞ்சம் கொடுக்க முயன்றார் அப்படிங்கிற ப்ரூஃப் ஒண்ணு. அப்போ வந்து திரு சுகேஷ் சந்திராவோட சேர்ந்து ஒரு பண்ணார் அப்படிங்கிறத நிரூபிக்கணும். திரு சுகேஷ் சந்திரா வந்து எனக்கு டிடிவி தினகரன் யாருன்னே தெரியாது சொல்றாரு. திரு டிடிவி தினகரன் எனக்கு யாருன்னே தெரியாது சொல்றாங்க. பட் இவங்க 2 பேரும் போன்ல பேசியிருக்கதா சொல்லி சொல்றாங்க. அந்த கால் டீடைல்ஸ் இந்த மல்லிகார்ஜுனா மூலமாக தினகரன் அவர்களுடைய பார்ட்னர் மற்றும் நண்பராக இருக்கக்கூடிய பங்குதாரர் மற்றும் நண்பராக கூடிய திரு மல்லிகார்ஜுனா மூலமாக வந்து பேசியிருக்காங்கன்னு சொல்லலாம். சோ அந்த கால் டீடைல்ஸ் எடுத்தா கூட என்ன பேசினாங்க அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்கு எவ்வளவு சிரமம் அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. அதை எப்படி ப்ரூவ் பண்ண போறாங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கு. சோ திரு டிடிவி தினகரனுடைய வழக்கு என்னவா போயிருது, இது வந்து அவர்கள் வந்து டிடிவி தினகரன் இறுதியில ஒரு நாள் வந்து வழக்குல இருந்து விடுதலை ஆனார் அப்படின்னு சொன்னா இது அரசியல் ரீதியான பழிவாங்க நடவடிக்கைக்காக செய்யப்பட்ட விஷயம் அப்படின்னு குற்றச்சாட்டு வலுப்படையாகும். அல்ல அவர் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு அவர் தண்டனைக்குள்ளான சொத்து வழக்குல தண்டனைக்குள்ளானது போல இவர்கள் தண்டனைக்கு உள்ளானார்னு இது நியாயமான குற்றச்சாட்டு தான். முகாந்தங்கள் இருந்தது அப்படிங்கிறது தொடர்பாகவும் அவர்கள் மீதான பழி வந்து இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். சோ இந்த 2 கேள்வி தேர்தல் ஆணையத்துக்கு முன்னா இருக்கக்கூடிய பொதுச்செயலாளர் யார் என்ற கேள்விக்கும் திரு டிடிவி தினகரன் மீதான குற்றச்சாட்டு சொல்லப்படக்கூடிய வழக்குல குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா அப்படிங்கிற கேள்விக்கும் பதில் கிடைச்சாதான் அதிமுகவுடைய எதிர்காலம் என்ன, அதிமுக இணையுமா இணையாதா, அதிமுக இணைந்தாலும் இணையாவற்றம் அவருக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறதுல அத்தனை கேள்விக்கான பதில் இந்த 2 விஷயங்கள் தான் இருக்குது. பிரவீன், இந்நிலையில நடிகர் ஆனந்தராஜ் அதிமுகவில் இருந்த அவருடைய பிரச்சாரத்துல தீவிரமாக தேர்தல் நேரங்களில் களப்பணியாற்றிய திரு ஆனந்தராஜ் நம்மோட இணைப்புல இருக்கார். வணக்கம் திரு ஆனந்தராஜ், இணைப்புல இந்த நேரத்தில் வந்தவங்க நன்றி. திரு டிடிவி தினகரன் அவர்கள் அதிமுக இரட்டை சின்னத்துக்காக தன்னுடைய அணிக்கு பெறுவதற்காக லஞ்சம் கொடுக்க முயன்றார் என்ற வழக்குல வந்து கைது செய்யப்பட்டிருக்கார். இதை பற்றி உங்களுடைய முதல் கட்ட பார்வை திரு ஆனந்தராஜ்.
வணக்கம் திரு பாண்டே சார். இந்த கைது நடவடிக்கை நாங்கள் ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பாகவே நாங்கள் எதிர்பார்த்த ஒன்றுதான். என்னுடைய கவலையெல்லாம் இது அவர்களை காட்டி கொடுத்து கொண்டார்களோ என்பதுதான் தோன்றுகிறது. ஏனென்று சொன்னால், நடந்து முடிந்த ஆர்கே நகர் தொகுதியிலே அவர்கள் செலவழித்த பணம், வாரி இறைத்த செல்வம், இது எல்லாமே அவர்களை அடையாளம் காட்டி விட்டதோ என்ற ஒரு எண்ணம் எனக்கு நான் பலமுறை என்னுடைய செய்தியில நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு சாமானியன், இந்த கட்சியில இருக்க ஒரு சாதாரண தொண்டன் இந்த கட்சியில அந்த ஆர்கே நகரில் நிறுத்தப்பட்டிருந்தால் இவ்வளவு பெரிய ஒரு செலவு செய்யப்பட்டிருக்குமா, அல்லது கட்சியை இன்றைக்கு வீதிக்கு கொண்டு ஒரு நிலை வந்திருக்குமா என்பது ஒரு மிகப்பெரிய சந்தேகம். குறிப்பா திரு டிடிவி அவர்கள் தன்னுடைய முதல் பேட்டியிலேயே அதை அவரே அக்செப்ட் ஹிம்செல்ஃப். 100 பேர் பேசுறாங்க, அதுல யாராவது ஒருத்தர் இதை முடியும்னு சொல்லியிருப்பாங்க, நான் செஞ்சா முடிப்பான்னு நான் சொல்லியிருப்பேன் அப்படின்றது அவரே ஸ்டேட்மெண்ட்டை ஒத்துக்கிட்டார். அன்னைக்கே அந்த கேஸ்ல தான் குற்றவாளி என்பதை அவரே தனிப்படையாக அவர் வாய் வழியாகவே ஒரு வாக்குமூலத்தை பதிவு செய்து விட்டார் என்பதுதான் அன்றைக்கு செய்தியா கூட நிறைய தொலைக்காட்சியில அதை காமிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதனால இன்றைக்கு நிலைமையை பார்த்தால் மிக வருத்தமாக நான் முதலிலே கொடுத்த அந்த முதலில் நான் எடுத்து வைத்த அந்த வார்த்தை ஒவ்வொன்றாக நடந்து கொண்டே இருக்கிறது. மிகப்பெரிய வருத்தத்தை இன்றைக்கு கூட கழக தொண்டர்கள் என்னோடு பேசுகிற போது, இன்று மாலை கூட ஒரு பெண்மணி கட்சியை சார்ந்த ஒரு நீண்ட உறுப்பினர் அவர் பேசுகிற போது அவர் சொன்ன ஏக்கம் இன்றைக்கு நடந்திருக்கிறது. இதை என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டு மக்கள் பாவம் இன்றைக்கு 4-5 கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்களாக அங்கே டெல்லியில இருந்த தமிழக முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் அவரை காப்பாற்ற முயற்சி செய்தாரா, அல்லது பார்க்க முயற்சி செய்தாரா, அல்லது அங்கே இருக்கிற என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என்ன விசாரணை என்றாவது கேட்டு தெரிந்து கொண்டாரா? இன்றைக்கு வேறு ஒரு கட்சியின் மீது பழி போடுவது எந்த அளவுக்கு சாத்தியம் என்று எனக்கு புரியவில்லை. அவருக்கு சாரார் சிலர் அவரை பரிந்து பேசுவதோ அல்லது நல்ல கனமான வார்த்தைகளை சொல்லுவதோ, அந்த வார்த்தைக்கேற்ப அகலம், நீளம், ஆழம், இதற்கேற்ப அவர்கள் பலன் அடைந்திருப்பார்களோ என்ற எண்ணம் மக்களுக்கு தோன்றுகிறது. உண்மை சொல்ல போனால் உண்மையை யாராலும் மறைக்க முடியாது என்பதுதான் உண்மை பாண்டே சார். நீங்க ஒரு முக்கியமான விஷயத்த தொட முயன்றீங்க. முதலமைச்சர் அவர்கள் டெல்லியில இருக்கும்போது திரு டிடிவி தினகரனை பார்க்க முயன்றாரா, காப்பாற்ற முயன்றாரா அப்படின்னு, அது தொடர்பா என்ன விவரம் நீங்க சொல்ல வர்றீங்க திரு ஆனந்தராஜ்? அது சொல்ல வர்றதுன்னா என்ன நடந்திருக்கிறது தான். இப்ப தொலைக்காட்சியில பார்க்கும் போதே ஆர்கே நகர்ல அவர் வென்றிருந்தால் அவர் தான் முதலமைச்சர் என்று சொன்னாங்க. எதை இல்லை என்று அந்த குடும்பம் சொல்லுகிறதோ அதை செய்து முடிப்பார். ஒருவர் வேண்டாம் என்று சொன்னால் செய்து ஒருவர் அங்கே கர்நாடகத்தில் இருக்கிறார். இன்றைக்கு ஒருவர் இல்லை அதெல்லாம் ஆசை கிடையாது என்று சொன்னார். வென்றிருந்தால் இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று பல தொலைக்காட்சியில் சொல்லுகிற போதே அந்த எண்ணம் அவருடைய மனதில் இருந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆனால் அந்த இடத்துல இருக்கிற எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு டெல்லிக்கு போயிருந்தார். இவரும் அங்கேதான் இருந்தார், அவரும் அங்கேதான் இருந்தார். சந்தித்திருக்கலாம், பேசியிருக்கலாம், விசாரணைக்கு பிறகு இரவிலே கூட பார்த்திருக்கலாம், என்ன நடக்கிறது என்று கேட்டிருக்கலாம். இதெல்லாம் மக்களை ஏமாற்றுகிற ஒரு மிகப்பெரிய வேலையாக இன்றைக்கு கூட என்னுடைய தனிப்பட்ட கருத்து, மக்களுடைய கருத்து, என்னோடு பேசிக்கொண்டுதான் இருக்கிறான். நான் இன்னும் அதிமுக அந்த உயிரோடு இருக்கிறது என்று சொன்னால் என்னோடு பேசுகிற தொண்டர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நான் அவர்களை நிலத்துக்கு அழைப்பது கிடையாது. நான் ஒரு தனி மனிதனாக ஓரம் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். படப்பிடிப்புக்கு போகும்போது நான் கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை எல்லா பக்கமும் நான் பார்க்கிறேன். இது கடந்த முறை நான் கோயம்புத்தூர்ல கூட பத்திரிகையாளர் சந்திச்சேன். அவங்க பார்க்கிற அவங்க கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, இன்றைக்கு ஏதோ கண் துடைப்புக்காக ஒரு இணைப்பு என்ற நாடகத்தை சொல்லி இன்றைக்கும் நடந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு சதியை மறைப்பதற்கான நாடகமோ என்று மக்களுக்கு என்ன தோன்றுகிறது? ஒரு மிகப்பெரிய வருமான வரித்துறை சோதனையிலே ஈடுபட்ட அமைச்சர் மீது நடவடிக்கை இல்லை. ஒரு பத்திரிகையை உள்ளே சென்று கொண்டு வெளியே கொடுக்கிறார், அவர் மீது நடவடிக்கை இல்லை. ஒருவர் எடுத்துக்கொண்டு ஓடுகிறார், அவரை கூட குறைந்தபட்சம் கைது செய்யவில்லை. இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால் இவங்க அதிகார பலம் உள்ளே இருக்கிறது என்பதைத்தான் காட்டுகிறது. நிச்சயமாக இது மற்ற ஆட்சியவோ அல்லது மற்ற கட்சியவோ குறை சொல்வதை விட இவர்களாகவே தங்களை காட்டி கொடுத்து கொண்டார்கள் என்பதுதான் உண்மை. ஏதோ இருக்கிறது, கையிலே பணம் இருக்கிறது, அந்த பணத்தை விவசாய கடனை கொடுத்திருக்கலாம். நான் சென்ற அறிக்கையிலே சொன்னது கூட, இவ்வளவு பணத்தை செலவழித்திருக்கிறார், ஒரு நடிகருக்கு இவ்வளவு கொடுத்திருக்கிறார், ஒரு நடிகையை பிரச்சாரத்துக்கு அழைத்து இவ்வளவு கொடுத்திருக்கிறார், 4000 தலைக்கு கொடுக்கப்பட்டது என்று உண்மையான தகவல் வருகிறது. தேர்தல் ஆணையம் தேர்தலை ரத்து செய்திருக்கிறது. ஆனா நீதிமன்றம் கேட்டிருக்கிற பணத்தை அவர் கட்டியிருந்தால் நிரபராஜி ஆகி வெளியே வந்திருக்கலாம். இன்னும் அந்த வழக்கு இந்த வழக்கு, அதுதான் நான் மிக தெளிவாக சொன்னேன். அதாவது அது மையாண்டிக்காக சொன்ன வார்த்தை எல்லாம் உண்மையான வார்த்தை. இதை நாஞ்சில் சம்பத் வேறு தொலைக்காட்சியில சொல்லுகிற போது சதி முறியடிக்கப்படும், சதிதான் இன்னைக்கு உள்ள போயிருக்கு. நான் சதி என்று சொன்னது
பொதுச் செயலாளர் தலைப்பையும் துறை செயலாளர் தலைப்பையும் எடுத்து அதுதான் வருது. ஒருவரை சொல்லிவிட்டு ஒருவரை சொல்லாமல் விட முடியாது. இந்த குடும்பம், நான் முதலில் சொன்ன வார்த்தை, அந்த குடும்பத்திற்கே நான் சொன்ன வார்த்தை, நீங்கள் ஒதுங்கிறது நடத்த பாருங்கள். முதல் அறிக்கை 3வது நாள், அம்மா இறந்த 3வது நாள் நான் கொடுத்தேன். இந்த டிடிவி தினகரனை தலையில தூக்கி வைத்துக் கொண்டு ஆடுகிறவர்கள், நான் கேட்பதெல்லாம் இவரை அம்மா மக்களை சந்திக்க அனுப்பினாரா, வாக்குகளை கேட்க சொன்னாரா, அல்லது இந்த கட்சிக்காக நீங்கள் உழைங்க என்று சொன்னாரா? ஆனால் உண்டு கொழுத்தவர்கள் வேறு, உழைத்தவர்கள் வேறு. உழைத்தவர் என்று வீதியில் நிற்கிறோம், தொண்டனை போல நானும் ஒருவன். மக்களை சந்தித்தோம், கருத்த தோளும் வெடித்த உதருமாக நாங்கள் இல்லம் வந்து சேர்ந்தோம். எங்களுக்கெல்லாம் தெரியும் நாங்க போய் உழைச்சது. சென்ற முறை 2011 நான் கருப்பு கலர்ல வெளியே வந்தேன், 1 மாசம் தேர்தல் எண்ணுவதற்கு. அப்போது உங்கள் தொலைக்காட்சி கூட இல்லாத நேரம். கருப்பு கலர்ல 1 மாசம் காத்திருந்தோம் நாங்க. அது தேர்தலில் அந்த வாக்குப்பதிவை எண்ணுவதற்கு 1 மாத காலம். தூக்கம் இருக்காது, உறக்கம் இருக்காது. 1 மாசத்துக்கு பிறகு அம்மா ஜெயிச்சாங்க. மிகப்பெரிய மெஜாரிட்டி அரசாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமர்ந்த போது டிடிவி தினகரன் மக்களை சந்தித்தாரா? அன்றைக்கு அந்த தேர்தலில் மட்டும்தான் கூட்டணி இருந்தது. நாங்கள் கூட்டணியை கவனித்துக் கொண்டு சொன்னவர் கிடையாது. அதற்கு பிறகு அம்மா கூட்டணியே வைக்கவில்லை. நடந்து முடிந்த உள்ளாட்சியாகட்டும், அதற்கு பிறகு நடந்த சட்டமன்ற நாடாளுமன்றமாகட்டும், அதற்கு பிறகு நடந்த சட்டமன்றமாகட்டும், எதிலுமே கூட்டணி கிடையாது. அப்படி என்றால் இவர்கள் எதற்கு பயன்பட்டார்கள் என்று தெரியவில்லை. இன்றைக்கு இருக்கிற பணம் அவர்களாக எடுத்து, என் அப்ப குதிருக்குள்ள இல்லைன்னு சொல்ற மாதிரி அவங்களா எடுத்து செலவு பண்ணி அவங்களா மாட்டிக்கிட்டாங்க. இதுதான் இப்போது அந்த உண்மை நடந்திருக்கிறது. அவரே முதல் அறிக்கையிலே இதை ஒத்துக்கொண்டார். உங்களுடைய செய்தியிலே கூட சொல்லுங்க மிஸ்டர் பாண்டி. 2 விஷயங்கள் நீங்க குறிப்பிட்டீங்க திரு ஆனந்தராஜன். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. நீங்கள் டெல்லியில முதலமைச்சர் போயிருந்த போது அவர்கள் சந்தித்திருக்கலாம், பேசி இருக்கலாம், என்ன நடந்திருக்கு என்று கேட்டிருக்கலாம் அப்படின்னு உங்களுடைய யூகத்தை, அதுவும் திரு டிடிவி தினகரன் பற்றியே அப்படி ஒரு இந்த தனிநபர் பற்றி இல்ல, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை பற்றியும் கூட சேர்ந்து சந்தேகம் எழுப்புவது சரியானதுதானா, ஆதாரப்பூர்வமானதானா? அவர்களாகவே சேர்ந்து நாங்கள் தினகரன் குடும்பத்தினரை ஒட்டுமொத்தமாக விலக்கி வைத்து விட்டோம் என்று சொன்ன பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி திரு டிடிவி தினகரனை சந்திப்பார் என்பதில் இதன் முகாந்திரம் இருக்கிறதா? நிச்சயமாக திரு பாண்டி அவர்கள் என்ன கேட்டீங்கன்னா, அன்றைக்கு டெல்லியிலே அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார். அது என்ன நடந்தது என்று தெரியும். அதாவது திரு ஓபி அவர்களுக்கு பாரதிய ஜனதா ஆதரவாக நிற்கிறது என்று சொன்னால், இவரும் சென்று திரு பாரத பிரதமரை சந்தித்து வந்தார். இவரும் தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருந்தால் ஒருவேளை மீட்டு வந்திருக்கலாமே. நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம் உங்களுக்கு, நாங்கள் ஆளுங்கட்சி இப்போது இருக்கிறோம், ஆளுங்கட்சியே இருக்கிறோம். இவர் தனியாகத்தான் இருக்கார். இவரிடம் இருப்பது 12 பேர் தான், இவர்களோடு இருப்பது 122 பேர். மெஜாரிட்டி அரசாக இன்றைக்கு அமர்ந்திருக்காது. முழுமையாக அப்படியே எங்கள் ஆதரவு உங்களுக்கு தருகிறோம், நான் தினகரனை மீட்டுக் கொண்டு போகிறேன் என்று சொல்லி இருக்கலாமே, காப்பாற்ற முயன்றிருந்தார். அங்கேதான் எங்களுக்கு மக்களுக்கு என்ன சந்தேகம் நடந்தது தெரியவில்லை, என்ன நடக்கிறது என்று. நீங்க சொல்றது சினிமா கதை மாதிரியே தெரியுது. அவர் போய் மீட்டுட்டு வந்துடக்கூடிய முதலமைச்சர் போய் ஏன்ட 122 எம்எல்ஏ கூட ஆதரவு தான் வாங்கிக்கங்க, அப்படி தினகரனை விட்டுருங்க சொல்லிட்டு அப்படி வரக்கூடிய விஷயமா தமிழ் சினிமாவா இது ஒரு கதாநாயகன் போய் தூக்கிட்டு வர்றதுக்கு? அப்படி பார்த்தால் வருமான வரித்துறையும் டில்லி போலீஸும் அதிமுகவை உடைக்கவோ இணைக்கவோ ஒரு கைப்பாவையாக பாஜகவுக்கு செயல்படுது அப்படின்னு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுல நீங்க சொல்றது உண்மைங்கிற மாதிரி சொல்றீங்க. இவருக்கு சொல்லும் போது இப்ப நம்ம அதாவது இவர் புறம் சதிகாரர் என்று இப்ப கூட சம்பவத்தில் தொலைக்காட்சியில் சொல்லிட்டு இருந்தார். அதாவது சில சதிகாரர்கள் பெயரையே சொல்லுகிறார், ஓ பன்னீர்செல்வம் என்று அவர் பெயரையே குறிப்பிட்டு சொல்லுகிறார். இவர்கள் செய்த சதியால் சொல்லும் போது அது எந்த சதி? அவருக்கும் அங்கிருந்து டெல்லி காவல்துறைக்கும் சதியா, அல்லது பாரதிய ஜனதாவுக்கும் இவருக்கும் இருக்கிற சதியா, அல்லது இவர் வாங்கி இருக்கிற பலன் பெற்றிருக்கிற அதற்காக பேசுகிற வார்த்தையா? இப்படி சொல்லுகிற போது இவருக்கு ஆதரவு நடக்கிறது என்று சொன்னால் அந்த ஆதரவை அவர் கொடுத்திருந்தால் என்ன நடந்திருக்கும் என்ற சந்தேகம் எனக்கு இல்லை, மக்களுக்கும் இருக்கிறது. நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம் என்று 3 நாட்கள் இந்த விசாரணை நடந்திருக்கிறது. 2 நாட்கள் அவர் இருந்தார், சந்தித்து இருக்கலாம், சந்தித்தார்களா இல்லையா? இது என்ன நாடகம்? மிக தெளிவான அற்புதமான ஒரு நாடகத்தை தமிழகத்திலே இன்றைக்கு அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார். என்னுடைய ஒரே தெளிவான முடிவு, இந்த முடிவு அம்மாவிற்கு தந்த வாக்கு. புரட்சி தலைவி அம்மா இரட்டை இலை சின்னம் தான், சின்னமே இன்றைக்கு இல்லாமல் சில பேர் கதறுவதை எங்களால் தொலைபேசியிலே கேட்க முடிகிறது. அந்த சின்னமே இல்லாத போது இன்றைக்கு இந்த தேர்தலில் இன்னும் அதிகாரத்திலே ஒட்டி இருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? யாரை காப்பாற்றுவதற்காக இன்றைக்கு இந்த அதிகார பேச்சுவார்த்தை? அந்த பேச்சுவார்த்தைக்கு நான் ஒதுங்குகிறேன் என்று சொன்னால் ஒதுங்குவதற்கு சில காரணங்களை கேட்கிறார்கள். அதையும் அவர்களால் தெளிவால் சொல்ல முடியவில்லை. மக்களும் குழப்புகிறாங்க. இதை கேட்காது, இதை கேளுன்றாங்க, ஒன்ன கேட்காதீங்க, ஒன்ன கேளுங்கன்றாங்க. அப்படி கேட்கிற போது மக்கள் இன்னும் குழம்பி போறாங்க.
மக்களுக்கு என்னவென்று சொன்னால் இந்த குடும்பத்தின் மீது மிகப்பெரிய ஒரு காயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அம்மாவின் இறப்பு மக்களுடைய மனதிலே. அதற்கு இந்த குடும்பம் சம்பந்தப்பட்டிருக்குமோ என்ற சந்தேகம் இருக்கிறது. அதற்கான விசாரணை, அதற்கான நீண்ட நெடிய விசாரணையை மக்கள் எதிர்நோக்கி இருக்கிறார். அதை செய்யக்கூடியவர் யார் என்பதை தேடிக்கொண்டு அழைகிறார்கள். அதுதான் உண்மை. இன்றைக்கு இந்த கிடைக்கிற வாய்ப்பை யார் ஏற்படுத்தி கொடுத்தது? அவர்களாக ஏற்படுத்தி கொண்ட வார்த்தை தானே. காவல்துறை தானாக ஒருவரை கைது செய்ய முடியாது. வீட்டில் அமைதியாக இருக்க ஒருவரை கைது செய்ய முடியாது. ஏதேனும் ஒரு காரணத்தை நாம் விட்டுவிட வேண்டும். ஒருவன் கொள்ளையடித்தவனு கூட தடயத்தை விட்டால்தானே அவன் கைது செய்யப்படுகிறான். தடயமில்லாத செய்கிறவன் தப்பித்து விடுகிறான். அவ்வளவுதான். இவர்கள் நிறைய தடயத்தை விட்டு போயிருக்கிறார்கள். இன்னும் டெல்லி போலீஸோ அல்லது வேறு மாநில போலீஸோ தடவை ஆதாரங்கள் கிடைத்துக் கொண்டுதான் இருக்கும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. நன்றி திரு ஆனந்தராஜ். நீங்க சொன்னபோது நாடகம் மிகப்பெரிய நாடகம் நடத்தி கொண்டுதான் சொல்றீங்க. நாடகம் என்பது திரு டிடிவி தினகரனும் திரு பாஜகவும் செய்யக்கூடியதா, திரு டிடிவி தினகரனும் திரு பன்னீர்செல்வம் செய்யக்கூடியதா, திரு பன்னீர்செல்வம் திரு எடப்பாடி பழனிசாமி செய்யக்கூடியதா? யார் நாடகத்தில் ஈடுபட்டிருப்பதா நீங்கள் குற்றம் சாட்டுகிறீர்கள்? இந்த குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக இன்றைக்கு ஆட்சியில இருப்பவர்கள் நடத்துகிற அற்புதமான நாடகம். இந்த நாடகத்திற்கு பலிகடாவாக அவரையும் ஓ பன்னீர்செல்வத்தையும் உள்ளே இழுக்கிறார்கள். இன்றைக்கு மக்கள் ஏதோ ஒரு அளவிலே பன்னீர்செல்வத்தை நம்பி கொண்டிருப்பார்கள். இவர் ஏதோ நியாயம் பெற்று தருவார், அம்மாவின் ஆன்மாவிற்கு ஏதேனும் ஒரு அந்த களங்கத்தை தீர்த்து தருவார் அல்லது ஒரு நல்லதை செய்வார் என்று நம்பிக்கொண்டிருந்தால் அவரையும் இவர்கள் இழுத்து எந்த கேள்வியும் கேட்காமல் இவர் சொன்ன வார்த்தை எந்த டிமாண்ட், அதாவது எந்த நிபந்தனையும் இல்லாமல் வந்தால் இவர் சொன்ன வார்த்தையை அவங்களுக்கு அதை ஆதாரமாக எடுத்துக்கொண்டார்கள். இவர் நிபந்தனை இல்லாமல் வாருங்கள் என்று சொன்னால் இவர்கள் நிபந்தனை எல்லாம் வர சொன்னார்னு எடுத்துக்கிட்டு ஒரே வார்த்தையை மாறி சின்ன குழந்தைங்க மாதிரி இன்னைக்கு பேசிட்டே இருக்காங்க. அந்த கட்சி, அரசியல் கட்சி ஒருவர் திட்டி பேசுவதும் அதுல கருத்தொற்றுமை இருப்பது உண்மையாக இல்லை. கருத்தொற்றுமை ஒன்றாக இல்லை. இலக்கெல்லாம் இருக்கிற காலத்தை இன்னும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வருகிற உள்ளாட்சியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ரொம்ப ரொம்ப நன்றி பாண்டே சார், ரொம்ப நன்றிங்க. அம்மாவே சொல்லுங்க. ரொம்ப நன்றி திரு ஆனந்தராஜ். இந்நிலையில விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் நிறுவனர் தலைவர் திரு திருமாவளவன் நம்முடைய இணைப்புல இருக்கார். வணக்கம் திரு திருமாவளவன். இந்த நேரத்துல உங்களுடைய இணைப்புல வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த திரு தினகரன் அவர்கள் அதிமுக துணை பொதுச் தினகரன் கைது செய்யப்படக்கூடிய அரசியல் காரணம் ஏதேனும் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? வழக்குக்கான பூர்வாங்க முகந்திரத்தினால் நடக்கக்கூடிய நடவடிக்கை நினைக்கிறீங்களா? 4 நாள் விசாரணைக்கு பிறகுதான் அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். ஆகவே நாம் முடிந்த முடிவாக இதில் அரசியல் சரிதான் உள்ளது என்று சொல்ல இயலவில்லை. ஆனால் தமிழக அரசியலில் நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நாளும் நிகழ்ந்து கொண்டிருக்கிற மாற்றங்கள், ஆளுங்கட்சிக்கு இடையிலே நிகழ்கிற சில மாற்றங்கள், இதையெல்லாம் உன்னிப்பாக நாம் கவனிக்கிற போது இதன் பின்னணியில் சதி இருக்கலாம் என்று எண்ண தோன்றுகிறது. குறிப்பாக அந்த தரகர் என்று சொல்லப்படுகிற சுகேஷ் ஊடகவியலாளர்களிடத்திலே பேசுகிற போது தினகரன் யார் என்று எனக்கு தெரியாது என்று சொன்னதாகவும் ஒரு தகவல் இருக்கிறது. ஆக அவர் காவல்துறையிடம் சொல்லுகிற தகவல்கள் உண்மையானவையா, ஊடகவியலாளர்களிடத்திலே சொல்லுகிற தகவல்கள் உண்மையானவையா என்பதும் கேள்விக்குறியாக உள்ளது. இந்த நிலையில் அரசியல் சதி இதன் பின்னணியில் இருக்கிறது என்பதையும் நாம் எளிதில் புறந்தள்ள முடியாத ஒரு நிலை இருக்கிறது. பொதுவாக புலனாய்வுத்துறையினர், காவல்துறையினர் ஆட்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் இயங்குகிறார்கள் என்பதும் நாடறிந்த உண்மை. எனவே இதன் பின்னணியில் அரசியல் சதியும் இருக்கலாம் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நீங்க குறிப்பிடும் போது சொன்னீங்க திரு திருமாவளவன், இந்த மாதிரி திரு சுகேஷ் சந்திராட்ட கேட்கும்போது எனக்கு தினகரன்னா யாரும் தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு. திரு தினகரன் அவர்களும் சொன்னாரு இந்த மாதிரி எனக்கு சுகேஷ் சந்திராங்கிறது யாருன்னே தெரியாதுன்னு. எப்பவுமே குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அவங்கள்ட்ட கேட்கும் போது எனக்கு யாருன்னே தெரியாது அப்படிதான் சொல்லக்கூடிய வழக்கம். அது தவிர திரு தினகரன் அவர்களே சீதையில சந்திக்கும் போது ஒரு வார்த்தையை சொல்றாரு, நிறைய பேர் போன் பேசலாம், நான் பாத்துக்கிறேங்க, நான் செய்யறேங்கன்னு சொல்லலாம், அது மாதிரி நானும் சரிங்க செய்யுங்கன்னு சொல்லலாம், இது மாதிரி யார்ட்டையாவது பேசியிருப்பேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ இந்த மாதிரி இன்னைக்கு வரக்கூடிய தகவல் என்ன, டெல்லி போலீசார் இந்த மாதிரி பேச்சுவார்த்தை தொலைபேசி உரையாடல் நடந்ததற்கான ஆவணங்களை தாக்கல் செய்யறாங்க. அதுக்கு முகாந்திரம் இருக்குங்கனாலதான் இவருடைய நண்பராக இருக்கக்கூடிய திரு மல்லிகார்ஜுன கைது செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு கைதோட எண்ணிக்கை 3ஆக மாறி இருக்கு. சோ பூர்வாங்க முகாந்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி போலீசார் சொல்லக்கூடியதை வெறும் அரசியல் தான் சொல்லி நம்ம புறந்துட முடியுமா? சரி, அதாவது தினகரன் தரப்பிலே குற்றம் இழைக்க முயற்சித்தார்கள் என்பதற்கு சில ஆதாரங்களை திரட்டியிருக்கிற காவல்துறை அவர்கள் தருவதாக ஒப்புக்கொண்ட அந்த தொகையை தேர்தல் ஆணையத்திலும் யாரிடத்திலும் ஒப்படைக்க தரகர் ஒப்புக்கொண்டார். தேர்தல் ஆணையத்தின் தரப்பில் தவறு செய்தவர்கள் யார், தவறு செய்ய தயாராக இருந்தவர்கள் யார் என்பதையும் இந்த காவல்துறை ஒரே காலத்தில் சமகாலத்தில்
அழைத்து விசாரித்திருக்க வேண்டும் அல்லவா? அந்த தரப்பிலும் வழக்கு பதிவு செய்திருக்க வேண்டும் அல்லவா? கொடுக்கிறதுக்கு தயார் என்று முன்வந்தவர்களை கைது செய்திருக்கிற காவல்துறை வாங்குவதற்கு தயாராக இருந்தவர்களையும் கைது செய்திருந்தால் இதிலே ஓரளவுக்கு நாம் உண்மை இருக்கிறது என்று வெளிப்படையாக ஒப்புக்கொள்ளலாம். ஆனால் தேர்தல் ஆணையத்தின் தரப்பில யாருக்கு இந்த பணத்தை ஒப்படைக்க இந்த தரகர் சுகேஷ் தினகரன் தரப்பிலிருந்து பணத்தை பெற்றார்? இந்த கேள்விக்கு புலனாய்வுத்துறையினர் அல்லது காவல்துறையினர் பதில் சொல்ல வேண்டும், அல்லது மத்திய அரசு பதில் சொல்ல வேண்டும். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி திருமாவளவன், நீங்க நீண்ட நெடிய அனுபவம் கொண்டவர். நீங்க தடயவியல் துறையில உங்களுடைய ஆரம்பகால அனுபவத்தை கொண்டிருக்கீங்க. வழக்குல நீங்க நிறைய எதிர்கொண்டிருக்கீங்க. இந்த 120B அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குற்றச்சதி, இந்த 2 பேர் சேர்ந்து இந்த சதியில் ஈடுபட்டாங்க அப்படிங்கறத இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நிரூபிப்பது எவ்வளவு சுலபம் அல்லது எவ்வளவு கடினம் நீங்க நினைக்கிறீங்க? பொதுவாக குற்றத்திற்கு உடந்தையாக இருந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிற இந்த வழக்கு புலனாய்வுக்கு பிறகுதான் அதில் ஒரு குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்வார்கள். அதற்கான ஆதாரங்களை அவர்கள் சமர்ப்பிப்பார்கள். சாட்சிகளையும் அதில் கொண்டு வந்து நிறுத்துவார்கள், எக்ஸ்பர்ட் விட்னஸ் ஆகியவற்றை எல்லாம். ஆகவே இதை இந்த ரொம்ப பிரிமெச்சூர் ஸ்டேஜ், இந்த நேரத்திலே இது குறித்து நாம் கருத்து சொல்ல முடியாது. இது ஒரு எஃப்ஐஆர் ஸ்டேஜ் அல்லது ஒரு அரெஸ்ட் பண்ணியிருக்கிறார்கள், பிரைமா ஃபேசியை வைத்து கைது செய்திருக்கிறார்கள். இதற்கு பிறகுதான் ஒரு ஃபுல் இன்வெஸ்டிகேஷன் என்பதே நடக்கும், ஒரு முழுமையான புலனாய்வு விசாரணை என்பது நடக்கும். புலனாய்வு விசாரணைக்கு பிறகு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிற நிலையில்தான் இந்த வழக்கின் தன்மையை நாம் முழுமையாக சொல்ல முடியும். நன்றி திருமாவளவன். இந்த நேரத்துல உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய நேரத்தையும் எங்களோட பகிர்ந்து ரொம்ப நன்றி. நண்பர்களே, நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து முன்னேற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. தேர்தல் ஆணையத்துக்கு லஞ்சம் கொடுத்ததாக தொடரப்பட்ட வழக்குல திரு டிடிவி தினகரன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கார், அதிமுக துணை பொதுச் செயலாளர். இது ஒரு அதிமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்துமா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்குது. 2 அணிகள் இணைப்புக்கு என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிற நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. அடுத்தடுத்து நிறைய திருப்பங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. இப்போ தற்போது இந்த வழக்குல கைதுகளுடைய எண்ணிக்கை 3ஆக மாறி இருப்பதை பார்க்கிறோம். நம்ம தினகரன் கைது செய்யப்பட்டிருக்கார், தினகரனுடைய நண்பர் திரு மல்லிகார்ஜுனா கைது செய்யப்பட்டிருக்கார். இந்த வழக்குல லஞ்சம் கொடுத்ததா, ஆள் மாறாட்டம் செய்ததா, லஞ்சம் கொடுக்க தயாரா இருந்ததா பிரதான குற்றவாளியாக சுகேஷ் சந்திரா கைது செய்யப்பட்டிருக்கார். இந்த மாதிரி மாறி மாறி விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது, மாறி மாறி கைதுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்தடுத்த கட்டமாக விசாரணைக்கு கூடுதலாக பலர் அழைக்கப்பட்டிருக்கார்கள். தினகரனுடைய உதவியாளர் திரு ஜனா, தினகரன் அவருடைய வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர் திரு குமார் ஆகியோர்கள் அழைக்கப்பட்டிருக்கார். நாளைக்கு இன்னும் கூடுதலாக 2 பேர் சென்னையிலிருந்து வரவழைக்கப்பட்டிருக்கார்கள். இந்த மாதிரி நிறைய அடுத்தடுத்த விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதுக்கு பாஜகவுக்கு எதுவும் தொடர்பு இருக்கிறதா? வருமான வரித்துறையுடைய வழக்கில் என்ன ஆயிற்று? அதிமுக 2 அணிகள் இணையர்கள் என்ன நடக்க போகுது? இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம்.